சார் ஸ்டார்ட் பண்ணுமா சார்? எஸ். ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாலை பொழுதுல எல்லாருமே நம்மள ரோபோட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில இருந்து இந்த ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ரோக்ராமுக்காக நம்ம கலந்துக்கு வந்திருக்கிறோம். அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். என்னோட பெயர் பார்த்தீங்கன்னா என் சந்திரகுமார். நான் இந்த ராயல்குள்ள வந்து V3 அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன். நான் மேட்டூர் டேம் அப்படிங்கிற இடத்துல சேலம் மாவட்டத்தில் நான் இருக்கிறேன். நான் இந்த ப்ரோக்ராமோட ஹோஸ்டா நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ராயல்கு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராமை ஒரு எக்ஸலண்டான இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லபடியா கண்டக்ட் பண்ணி வழிநடத்தி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூட். ஓகேங்களா? அந்த ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி நான் பார்க்க போறோம். அது எந்த மாதிரி கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்தது பார்க்கலாம். ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரைவேட் லிமிட்டடா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதோட அபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா roboticrypto.com www.roboticrypto.com இது அபிஷியல் வெப்சைட்டு. இந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு 3 விதமான டீம் வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க வெற்றிகரமா. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா கோர் டீம். இந்த கோர் டீம் தான் உங்களுக்கு கோர் டீம்னாவே தெரியும், இதுதான் மெயின் டீம் ஆச்சுங்களா. இந்த கோர் டீம்ல நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இன்ஸ்டியூட்ல எந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் போடணும், எந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும், மக்களுக்கு எந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கணும், எந்த மாதிரி வெபினார்ஸ் எப்படி பண்ணணும், செமினார்ஸ் எந்த நேரத்துல பண்ணணும், இந்த நேரத்துல ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆன்லைன் ஆஃபீஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்த 5 வருடங்களுக்கு கிளியரா பிளான் பண்ணி வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறதுதான் இந்த கோர் டீம். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெக்னிக்கல் டீம். இந்த ட்ரேட் டெக்னிக்கல் டீம் தான் நம்மளுக்கு ட்ரேட் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பேக்எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டீம். இந்த டீம் தான் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் இருந்து ட்ரேட் டெக்னிக்கல் டீம் இருக்கிற வந்து பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸை வச்சு அவங்க எல்லாம் ஆர்கனைஸ்டா இருந்து அவங்களை வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு சிக்னல் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட மேனேஜிங் டைரக்டர் மென்டாருக்கு வந்து அந்த சிக்னலை கொடுப்பாங்க. அவர் அது ஃபைனலைஸ் பண்ணி அது ஒரு எக்ஸலண்டான இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எத்திக்கல் டீம். எத்திக்கல் டீம் பத்தி உங்களுக்கு நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். எத்திக்கல் டீம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வளர்ச்சிக்காக ரொம்ப பயன்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம இதுல ஒர்க் பண்ணும்போது நம்மளை யாராவது தொந்தரவு பண்ற மாதிரி எங்க லைனுக்கு வந்துருங்க, இது வந்து நான் உங்களுக்கு வேற பிசினஸ் கொடுக்குறேன், இதோட ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா கொடுக்குறேன், அந்த மாதிரி ஏதாவது தவறா வழிநடத்தப்பட்டால் அவங்கள பத்தின தகவல் எல்லாமே ஏதாவது புகார் வந்து பார்த்தீங்கன்னா ethical@roboticrypto.com அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடியில நீங்க தாராளமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த கம்ப்ளைண்ட் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உண்டான ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் இந்த நெறிமுறை குழுவுக்கு மின்னஞ்சல் நீங்க அனுப்பிச்சு அதுக்கு உண்டான ஃபீட்பேக்கை நீங்க சரியான முறையில் நீங்க வாங்கிக்கலாம் எத்திக்கல் டீம்ல இருந்து. அந்த மாதிரி எத்திக்கல் டீம் தான் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பா இந்த தொழில் நம்மளுக்கு செயல்பட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இன்னைக்கு ப்ரோக்ராம் பொறுத்து அடுத்து பாத்தீங்கன்னா நாம இந்த ட்ரேடிங் பண்றதுல ஆர்டி மிராக்கிள்ங்கிறதுல உலகின் தலைச்சிறந்த ஒரு 9 காயின்களை வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறோம். 120ல இருந்து 360% வரைக்கும் இருக்கு. அதை நீங்க ட்ரேட் பண்ணி அதுல பயன்படலாம் நம்ம எல்லாருமே. அடுத்து இன்னைக்கு ப்ரோக்ராமோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா ராயல் கியூ தான் சார். ராயல் கியூ தான் இன்னைக்கு ப்ரோக்ராமோட எக்ஸலண்டான ஹீரோ. இந்த ராயல் கியூ பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ராயல் கியூ பாத்தீங்கன்னாக்கா இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் இருக்கும். அதாவது ஒரு ஜென்ரேஷன் பிசினஸா இருக்கும். இந்த பிசினஸ் வந்து ஜென்ரேஷன் பிசினஸா இருக்கும், லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது எந்த விதமான தீர்வுகள் கொடுக்குது. இது வந்து 2 பார்ட்டா நம்ம கொடுக்க போறோம். இந்த செஷன் வந்து 2 பார்ட்டா நம்ம டெலிவரி பண்ண போறோம். இது வந்து வை ராயல்ங்கிற பார்ட் ஒன்று, அடுத்து பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று. 2 விதமான தீர்வு நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய இருக்கிற இஷ்யூஸ் என்ன, மக்களுக்கு ட்ரேடிங் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் அதுக்கு நம்ம ஈஸியா எளிமையா பண்ணி கொடுக்கறது இதுதான். அடுத்து பொருளாதார வளர்ச்சியும் இந்த நம்ம ராயல் கியூ கொடுக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒய் ராயல் கியூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்காக நம்மளோட ரோபோட்டிக் இன்ஸ்டியூட்ல ஒரு எக்ஸலண்ட் ஒரு டைரக்டராகவும் இதுல V3 அப்படிங்கிற பொசிஷனாகவும் சீனியர் வெல்த் கோச்சாகவும் இருக்கக்கூடிய மிஸ்டர் கிஷோர் சார். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் என்னை பத்தி ரொம்ப நான் பிரீஃபா டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்ட், அது மட்டும் இல்லாம நேஷனல் டாப்பர். நீங்க வந்து ரோபோடெக்ல ஃபுல் டைம் கோச்சா இருக்கேன்.
அண்ட் ரைட் ப்ரோக்ராம்குள்ள டைரக்டா என்டர் ஆயிடலாம். நம்ம சார் சொன்னது போல ராயல் கியூ தான் ஹீரோ இல்லையா? ஸோ ராயல் கியூ பத்தி சொல்றதுக்கான ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நம்ம எதற்காக இணைந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அருமையான கிரிப்டோ கரன்சி தொழில அதிகமான ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட்ல நம்ம எப்படி லாபத்தை ஈட்ட போறோம், அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு நாளைக்கு எப்படி $1000 நம்ம சம்பாதிக்க போறோங்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல முதன்மையா இருக்கக்கூடிய விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில நீங்க எல்லாருமே பேங்க் அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க நார்மலா. அது எல்லாமே எங்க வச்சிருப்பீங்க? பேங்க்ஸ்ல வச்சிருப்பீங்க. அதே போல கிரிப்டோ கரன்சில நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிரிப்டோ பேங்க்ஸ் சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லுவோம். சோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல இந்த வண்டர்ஃபுல்லான ஹீரோ ராயல் கியூ ஏஐ டெக்னாலஜில இயங்கிட்டு இருக்கு. இந்த ராயல் கியூ ஏஐ டெக்னாலஜில இயங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான டூல் வந்து நம்மளோட பினான்ஸ், கிரேக்கன், ஓகேஎக்ஸ், பைபிட், HTX, இண்டோடெக்ஸ், கூகாயின் போன்ற டாப் எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து இணைச்சிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏஐ டூலை வந்து பயன்படுத்தி நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்க போறோம்னு பார்க்க போறோம். ஆனா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதுவும் SEC அப்ரூவ் செய்யக்கூடிய நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் ஆன பினான்ஸும் ராயல் கியூ எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோடைய நம்பகத்தன்மை அண்ட் அதோடைய சின்சியாரிட்டியை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ட் அது மட்டும் இல்லாம ராயல் கியூ பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ்களை புதுசா வந்திருக்கிற நம்மளுடைய பார்ட்னர்ஸ்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். ராயல் கியூடைய கோர் டீம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு சென்ட்ரலைஸ் டீம், அதாவது நம்ம சார் சொன்னார் இல்லையா, சந்திரகுமார் சார், எப்படி நம்மளுடைய ரோபோட்டிக் ஒரு கோர் டீம் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரேட் டெக்னிக்கல் டீம் இருக்கு, எத்திக்கல் டீம் இருக்கும். ராயல் கியூக்கும் அதே போல அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன்ஸ் டீம் இருக்காங்க, டெக்னிக்கல் டீம் அண்ட் பேக் எண்ட் டீம் எல்லாமே இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு யூனிட். அண்ட் அது மட்டும் இல்லாம ராயல் கியூல நம்ம மெயினா இந்த டூல் எதற்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகமான ஏற்றம் இறக்கம் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நிறைய மார்க்கெட்ஸ் ட்ரேடரா இருந்திருக்கேன் அண்ட் வாட்சும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டா நிறைய மார்க்கெட்ஸை பார்க்கும்பொழுது நோலா ஸ்ட்ராட்டஜி மூலமா நம்ம எப்படி அதிகமான லாபத்தை இந்த ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட்ல ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட இந்த செமி ஆட்டோமேட்டிக் ஏஐ பாட், அதாவது இந்த பாட்ல 2 வகையா நீங்க வர்த்தகம் செய்யலாம். இது வந்து ஒரு ட்ரேடிங் டூலுங்க. இந்த ட்ரேடிங் டூல்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 செகண்டுக்கு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ற மாதிரி, வீட்ல ஒரு ஃபேன் ஆன் பண்ற மாதிரி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலாம். இல்லனா காப்பி ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்கா வர்த்தகம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. எல்லாமே ட்ரேடர்ஸோட கம்ஃபர்ட்டை பொறுத்து நம்ம வழி நடத்திட்டு ராயல் கியூ எடுத்துட்டு போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எப்பவுமே ஒரு அல்காரிதம், அதாவது ஒரு அளவுக்குள்ள நம்ம ஒரு வர்த்தகம் செய்யும் பொழுது அதுல வந்து ரொம்ப துல்லியமா வந்து நம்ம கவனிக்க வேண்டும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னோட ஃபாதரும் ஒரு ட்ரேடர் தான். நிறைய மார்க்கெட்ஸை பயணிக்கும் பொழுது அதிகமா ட்ரேடர்ஸ்க்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லாசஸை என்கவுண்டர் பண்றாங்க. எதற்காக அப்படின்னா, அந்த அளவுக்குள்ள அந்த வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் அதுவும் இந்த கிரிப்டோ கரன்சில நம்மளோட லாபம் எப்ப வேணா நம்மளுக்கு கிடைக்கும். சோ நம்மளுக்கு ராத்திரியா இருக்கலாம், வேர்ல்டு மார்க்கெட், ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் 24 மணி நேரம் மார்க்கெட்னால மத்த மார்க்கெட்டுக்கு அது பகலா இருக்கலாம். சோ அந்த அந்த காயின்களுடைய தரத்தை பொறுத்து அது துல்லியமா நம்மளுக்கான லாபத்தை ஈட்டக்கூடிய வண்ணமாக இந்த குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங்ல வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐ பத்தி நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து லீடர்களும், அதாவது குளோபல் லீடர்ஸ், வேர்ல்ட் லீடர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த ஒரு வார்த்தையை வந்து உலக லீடர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அவருடைய எலெக்ஷன் ஸ்பீச்ல வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, பாஷ்யம்ங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணாங்க. நீங்க நிறைய பேர் பார்க்கலாங்க, டிரைவர்லெஸ் கார்ஸ் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏஐ டீச்சர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் நிறைய சிட்டிஸ்லயும் நிறைய கண்ட்ரீஸ்லயும் வந்து நம்ம வந்துட்டு இருக்காங்க. அதே போல பட் ராயல்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருந்திருக்காங்க. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியே இந்த ஏஐ வந்து, அதுவும் வர்த்தகத்துல நோலாஸ்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனா கொண்டு வந்து நம்மளுக்காக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கமாடிட்டிஸ் மார்க்கெட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேர்ல்ட் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு 5 டேஸ், அதுவும் 24/7 இயங்காது. ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணும். பட் நம்மளோட கிரிப்டோ மார்க்கெட்ஸ்ல நோ ஸ்லீப், அதாவது எங்கேயுமே நம்மளுக்கான அந்த தூக்கமே கிடையாதுங்க. 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மார்க்கெட்ல ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும், சமநிலையும் இருக்கும். எந்த ஒரு மார்க்கெட்ஸா இருந்தாலும் நம்மளுக்கான வர்த்தகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஏஐ டூலா வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட் ட்ரெண்ட்னு குளோபல் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பார்ட்னர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கும், அதிகமான வருத்தம் இருக்கும். ஆனா இமோஷன்லெஸ் இல்லாம நம்ம கொடுத்திருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சரியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு
ஏஐ டூலாக அமைஞ்சிட்டு இருக்கு. இதற்கு வந்து ஒரு சோர்வோ ஒரு சோம்பலோ எதுவுமே கிடையாது. சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை துல்லியமா வந்து எந்த உணர்ச்சியும் இல்லாம கரெக்டா நம்மளுக்கான ஒரு வர்த்தகத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக இந்த ஏஐ டூல் வந்து உலக எங்கும் ஏறத்தாழ ஒரு 190 நாடுகள்ல ஒரு ஃபியூ மில்லியன் யூசர்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நிறைய ப்ராஃபிட்ஸை வந்து ஏர்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ட்ரேடிங்ல வரும்பொழுது நிறைய மெத்தடாலஜிஸ் வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய மெத்தட்ஸை ட்ரேட் பண்ணலாம். நம்ம டைரக்டா எக்ஸ்சேஞ்சஸ்லயும் ட்ரேட் பண்ணலாம். பட் வை எதற்காக இந்த ராயல் கியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் டாலர் மெத்தட். ஆவரேஜ் பண்ணி உங்களால வர்த்தகம் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சோ அந்த கொஸ்டின் மார்க்கான ஒரு பெரிய ஒரு சொல்யூஷனாக இந்த ஏஐ டூல் கிடைக்குது. அதுவும் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி ஒரு நோ லாஸ் மெத்தடாலஜில வந்து உங்களுக்கு வண்டர்ஃபுல்லா இயங்கி கொடுத்துட்டு இருக்கு ப்ராஃபிட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ட்ரேடர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டலை பொறுத்து இந்த ராயல் கியூ பாட் வந்து எப்பவுமே வந்து உங்களை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணவே பண்ணாதுங்க. நீங்க $50 வரீங்களா, அதற்கான வர்த்தகம். $500 வரீங்களா, அதற்கான வர்த்தகம். $5000 வரீங்களா, அதற்கான வர்த்தகம். சோ உங்களுடைய எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு உங்களுடைய வர்த்தகத்துடைய ஒரு மதிப்பு இருக்கோ அதை பொறுத்து நேர்மையான முறையில உங்களுக்கான வர்த்தகத்துடைய அளவீட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கான லாபம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சொன்ன மாதிரி நான் வந்து நிறைய மார்க்கெட்ஸ்ல வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான ஒரு ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10%, அதிகபட்சமான லோன் பாத்தீங்கன்னா ஒரு 10%. பட் ஆனா கிரிப்டோ மார்க்கெட்ல ஒரே நாள்ல 50% போயிருக்கு, ஒரே நாள்ல 30% இறங்கி இருக்கு. அந்த ஏற்றமும் அந்த இறக்கமும் தான் நம்மளுக்கான அந்த லாபத்தை கொடுக்குதுன்னு இன்னொரு தடவை உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லோருமே வந்து ஒரு செயலற்ற வருமானம் அதற்காக நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பாசிவ் இன்கம்ங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் இன்கம்ல நம்மளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் பாசிவ் இன்கம் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஐடியா இருக்கும். பட் ஆனா அதை பத்தி பெரிய ஃபோக்கஸ் பண்றது இல்ல. உதாரணமே என்னுடைய மதர்னு சொல்லலாங்க. ஒரு அரசு அதிகாரி, அவங்க டாப் பொசிஷன் ரிட்டையர் ஆனாங்க. 36 ஆண்டுகள் சர்வீஸ் அவங்களுக்கு. மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்களுக்கு சம்பளம் கரெக்டா வந்துடும், அவங்களுக்கு ஒரு டாப் பொசிஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. பட் ஆனா பாசிவ் இன்கம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு இந்த ராயல் கியூ வந்து அமையுது. அது எப்படிங்கிற ஒரு விஷயத்த வரக்கூடிய செஷன்ஸ்ல எக்ஸலண்டா பார்க்க போறீங்க. கவனமா காத்துட்டு இருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க சிறிதோ பெரிதோ உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நீங்க கண்டிப்பா உங்களோட வர்த்தகத்தை கண்டிப்பா துவங்கலாம். எங்கேயும் கடன் வாங்காம நீங்க ரொம்ப ஹாப்பியாவே துவங்கலாம். ஒரு விஷயம், இது வந்து அறம் சார்ந்த ஒரு தொழிலுங்க. மகிழ்வித்து மகிழ்ங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்மளும் வர்த்தகம் செய்யறோம், நம்மளும் சம்பாதிக்கிறோம். இது நம்மளுக்கு பிடித்திருந்ததால் மற்றவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பட்சத்துல நீங்களும் உங்களுடைய டீம் ஆஃப் ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸை வந்து நீங்க கண்டிப்பா பில்ட் பண்ணலாம். எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் வர்த்தகம் செய்யும் பொழுது அவங்களுக்கான லாபம் வந்த பிறகு, நோட் த பாயிண்ட், அவங்களுக்கான லாபம் வந்த பிறகுதான் உங்களுக்கு அந்த லாபம் வரும். அவங்களுக்கு லாபம் வரலன்னா உங்களுக்கு லாபம் வராது. ரொம்ப அறம் சார்ந்த ஒரு விஷயம். அந்த லாபத்திற்கு ஏற்ற அந்த சிக்னல்களும் அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டும் இந்த ராயல் கியூ சேர்ந்து ஒரு மேஜிக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரேடிங்ல வந்து ஒரு $100 போட்டீங்கன்னா ஒரு 1%னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அளவீடு ஒரு வர்த்தகம் இருக்கும், ஒரு உச்சவரம் இருக்கும். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்களும் உங்க டீம் ஆஃப் ட்ரேடர்ஸும் செய்யக்கூடிய வர்த்தகத்தின் மூலியமா அறம் சார்ந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உச்சவரம் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. என்னுடைய மதர், என்னோட ஃபாதர் எல்லாருக்கும் ஒரு உச்சவரம் இருக்கு ஒரு மாசத்துக்கு. பட் எங்களுக்கு அண்ட் எங்களோட சீனியர் கோச்சஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ்களுக்கு ஒரு உச்சவரம் இருக்கா? பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஃபிளக்சுவேஷன் ஆயிட்டே இருக்கும். அதுதான் இந்த பிசினஸ் அண்ட் அதுதான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஏறத்தாழ வந்து ஒரு 8 நிமிடங்கள் உங்களோட இப்போதைக்கு பேசியிருப்பேன். 8 நிமிடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு $3 வந்து earn பண்ணிருக்கேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பே அவுட், சொடக்கு போடுற நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டன்ட் பே அவுட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு வர்த்தகம் வரும்பொழுது கிடைச்சு கொண்டே இருக்கும். அண்ட் அந்த வகையில இவ்வளவு விஷயங்களை ராயல்டி பத்தி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்த ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனா கொண்டு போறதுக்காக ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பர்சனை வந்து கண்டிப்பா நான் இன்வைட் பண்றதுக்கு நான் வந்து ரொம்ப ஆனரபிளா நான் ஃபீல் பண்றேன். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து உலகத்துல நம்பர் 1 மென்டராக இருக்கின்றார். இவரோட தந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய நாட்டை சேர்ந்தவர், தாய் இலங்கை நாட்டை சேர்ந்தவர். இவர் கரூர் மாவட்டத்துல லாலாப்பேட்டைங்கிற ஒரு கிராமத்துல வந்து பிறந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம படிப்புக்காக சென்னை வந்தாங்க. சென்னையில வந்து படிப்பை வந்து பாதியில நிறுத்திவிட்டு அவர் 40வது வயதுல வந்து பாத்தீங்கன்னா சாலி கிராமத்துல வீடும் காரும் ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் கோவிட்ங்கிற ஒரு வேர்ல்ட்ல வந்து ஒரு இம்பாக்ட் மூலியமா என்ன ஆச்சுன்னா ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன்ல வந்து தத்தளிச்சிட்டு இருந்தார். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படியே
ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இந்த ஒரு ரெவல்யூஷன் கிரிப்டோ ரெவல்யூஷன் வந்து நம்ம வேர்ல்டு வைடு வந்து நம்ம பார்க்க போறோங்கிற ஒரு விஷயத்தை கணிச்சு MSME பிளாக் செயின் ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடித்து அண்ட் இந்த தொழில் மூலமா நிறைய பேர்கிட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து யார்கிட்டயும் காசை வாங்காம ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் எக்ஸ்பர்ட்டா உலகத்துல நம்பர் 1 மென்டராக வளம் வந்துட்டு இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கார். 2000 ட்ரேடர்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியா வந்துட்டு இருக்கார். ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்ல ஏறத்தாழ 6500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரு காமன் மென்டராகவும் இருக்கின்றார். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஒரு மேனேஜிங் டைரக்டர் அண்ட் நம்மளுடைய ராயல் கியூடைய ஒரு குளோபல் பார்ட்னர் திரு அன்பராஜ் சார் ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனை சொல்லி தரதுக்காக நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன ரொம்ப சூப்பராக இன்வைட் பண்ணீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ உங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்னன்னா, நான் இந்த ப்ரோக்ராமோட லிங்க் விடும்போதே சொன்னேன், பர் டேக்கு $1000 சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ராயல் கியூல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்த ஃபீல்டில் வந்து அது ஆரம்பத்திலே இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் வந்துட்டு இதெல்லாம் அப்போ ஓகே, இப்போ எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரியான மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட V6 முடிச்ச ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா ஜானி சிங். அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சிங்கப்பூரில் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு தமிழ்லாம் பேச தெரியாது, இங்கிலீஷ் தான் பேச தெரியும். பட் இன்னைக்கு நம்மளோட அழைப்பை ஏற்று அவர் வந்திருக்கிறாரு. வெல்கம் மிஸ்டர் ஜானி சிங். ப்ளீஸ் வெல்கம் ஆன் யுவர் ஸ்க்ரீன். Thank you. Thank you very much. Samburaj, I'm glad to be here with you all. Yeah. Share with you. Yes, You yes, want to translate? Do you need to translate? I can say something in yes, Singapore. Yes, brother Johnny Singh sir. Mr. Kishore here, he's on V4 now. He's on very well to translate for you. Please, Okay. Mr. Kishore sir. One thing, in Singapore, we can speak Tamil little bit. Konjam. சிங்கப்பூர்ல வந்து தமிழை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச முடியும்னு சொல்றாரு. So I can say வணக்கம். வணக்கம். And I speak Hindi and I speak many other languages, but Tamil language I can speak. Okay. ஹிந்தி போன்ற நிறைய மொழிகள் பேசினாலும் தமிழை வந்து கொஞ்சம் தான் பேச முடியும். கூடிய விரைவில் முழுமையா பேசுறதுக்கும் ஆர்வம் காமிக்கிறார். Okay, I'm a Punjabi, born and grew up in Singapore, but Punjabi. ஸோ அவர் வந்து பஞ்சாப் நாட்டில் பிறந்தவர் அண்ட் ப்ரான் அண்ட் ப்ராட் அப், அதாவது சிங்கப்பூர்ல தான் வந்து அவருடைய லைஃபை வந்து நடத்திட்டு இருக்கார். Okay, I wanted to share today with everybody about Royal Q. The team building part, the trading part, I know that everybody know, but the excitement of the team building part and the story about the team building part is something which people need to hear personally from people who have enjoyed the journey. ஸோ ராயல் கியூல வர்த்தகத்தை பத்தி ரோபோட்டிக்ல இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் நல்லாவே சிறப்பாக தெரியும்னு எனக்கு தெரியுது. பட் ஆனா அதாவது ராயல் கியூல அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நீங்க டீம் பில்டிங் மூலியமா எப்படி நீங்க ஏர்ன் பண்ண முடியுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? எஸ். Okay, I started my Royal Q journey in May 2021. ஸோ ராயல் கியூடைய ஜேர்னியை மே 2021ஆம் ஆண்டு நான் துவங்கினேன். During that time, we were all in a pandemic. COVID. அந்த நேரத்துல நம்ம கோவிட் பேண்டமிக்ல நம்ம எல்லாருமே தத்தளிச்சிட்டு இருந்தோம். So we couldn't go out and meet anybody. So my entire team was built on Zoom. ஸோ நீங்க நினைச்சு பார்க்க வேண்டும், அந்த நேரத்துல தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் போய் சந்திக்க முடியல. இந்த ஜூம் மூலமாக தான் இந்த என்டையர் என்னோட மொத்த டீமையும் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. So the thing is that because our product is also digital, it's a digital product, we could do everything on Zoom. So I took advantage of it. In 4 months, I became a V6. ரைட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராயல் கியூ ஒரு டிஜிட்டல் ஒரு டூல், ஏஐ டூல். அதே ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஜூம்ல 4 மாதத்துல நான் ஒரு V6 அச்சீவ் பண்ணேங்க. Because we couldn't go out and meet everybody locked down. We cannot meet anybody, you cannot go and go. So I have an international team all over the world. I used to travel a lot, but because of the pandemic we didn't travel,
but it gave me a chance to build a very solid team online. ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கோவிட் பேண்டமிக்ல இருந்ததுனால என்னால நிறைய டிராவல் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஜூம் மூலியமா ஒரு சிறந்த ஒரு டீமை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேங்க டிஜிட்டல் மூலியமா. Yeah. So then, this is the wonderful part about our opportunity. It is on Zoom. We can meet people all over the world. And with this, just in 4 months, 5 months, the team grew to about 80,000. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜூம் மூலியமா செய்த அந்த ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் ராயல் கியூ நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுல 4 மாதத்துல ஏறத்தாழ 80,000 மக்களுக்கு இந்த ஒரு ராயல் கியூ டூல நம்ம வந்து கொடுக்க வாரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொடுத்திருந்தேன். And that's the reason why I want to let everybody know that this is a real opportunity and is an opportunity not to miss. Now is really a bull market and everybody is excited about crypto. But we should do Royal Q not just because of the bull market, but because it's a really good and a real opportunity. ரைட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராயல் கியூல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ராயல் கியூல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய புல் மார்க்கெட்ல நிறைய பேருக்கு இந்த ஒரு கிரிப்டோ பத்தி ஒரு மோகம் இருக்கு. ஸோ ராயல் கியூல இப்போ இருக்கிற புல் மார்க்கெட்ல பிசினஸ் செய்யறது முக்கியம் இல்லைங்க. இந்த ராயல் கியூவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த மார்க்கெட் இருந்தாலும் இந்த ஒரு சிறந்த டூலை நீங்க வண்டர்ஃபுல்லா பயன்படுத்தலாம். Okay, so I will show you my back office because the many times we get to see people's back office on the internet only, but I want to show you my back office live. I want to show you how real Royal Q is. உங்க எல்லாருக்குமே என்னுடைய ப்ராஃபிட்ஸ் ரிவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, பேக் ஆஃபீஸ் நீங்க அவர் சார் சொல்றார். ஸோ அந்த பேக் ஆஃபீஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுக்கு கடமைப்பட்டு இருக்கேன். ஸோ நான் ஷேர் பண்ணலாமா? Okay, and the other thing is that I never ever do this to show off, but I always do this to show that Royal Q is real. இந்த ரிவார்ட்ஸை வந்து நான் ஷேர் பண்றது என்ன பெருமைப்படுத்துறதுக்காக இல்ல, பட் ராயல் கியூவை பெருமைப்படுத்துறதும் ராயல் கியூ எவ்வளோ நேர்மையா எவ்வளோ உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குதுன்னு அந்த வெளிப்படைத்தன்மைக்காகவும். Okay, so I will need sharing rights for my account, my Yes, it has been given Zoom to you. JS. Yes. Yes, huh? So I can share screen. எல்லாரும் ஒரு Okay. தம்ஸ் அப் கொடுங்க. Okay. Lot of thumbs up for you, sir. Yeah. Thank you. This is my family. Ladies and gentlemen, let me present to you Royal Q. Yes, எல்லாரும் எக்ஸைட்டடா இருப்பீங்க நம்புறேன். Lot of reactions, sir. Okay. So I am Team 123 International. I'm a global partner. Okay. Now here is when we see all how. First of all, I want to show you team size. ஸோ நம்மளோட டீம் சைஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன். வாவ். Okay. The people who were exposed to it was 324,496. ஸோ இந்த ராயல் கியூவை வந்து பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா numbers are very big, sir. So it's Yes. 3,24,000 3,24,496 மக்கள்கள். But today, only active is 20,196. ஆனா இப்பொழுது ஆக்டிவா பயன்படுத்துற ராயல் கியூ பயன்படுத்துற நபர்கள் பாத்தீங்கன்னா 20,196 மட்டுமே. 304,300 are inactive. அதுல ஏறத்தாழ 3 லட்சம் பேர் inactive ஆயிட்டாங்க. You can imagine all these people who missed the opportunity. சோ அந்த 3 லட்சம் பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Some of them will reactivate very soon. Then it is a reward again to me. சோ இந்த 3 லட்சம் இருக்கக்கூடிய நபர்கள் மறுபடியும் இந்த மார்க்கெட்டை பார்த்து கண்டிப்பா அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் ரிவார்ட் தானே. Right? So now you just see this is just with 20,000 only. Look at the the income which comes in. 20,000ல இருக்கக்கூடிய அந்த இன்கம் பொட்டன்ஷியலை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. Look, this is the reward that come in every day.
ரைட். உங்களுக்கு கண் முன்னாடி லைவா இருக்கக்கூடிய இந்த ரிவார்டை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1000க்கு மேல இருக்கக்கூடிய டாலர்களை எப்படி சம்பாதிக்கலான்னு கண் முன்னாடி 15ஆம் தேதி $1306, 14ஆம் தேதி $1600, 13ஆம் தேதி $1375, 1000க்கு மேல வந்து தொட்டுட்டு இருக்குங்க. I change it to INR so that you can see INR. All right. நம்ம மக்களுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்தியன் ருபீஸ்ல அந்த கரன்சியை வந்து நான் மாத்தி காமிக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஐஎன்ஆர்ல நீங்க கண்டிப்பா நீங்க அதை பார்க்கலாம். டோட்டல் இன்கம் நீங்க கண் முன்னாடி நீங்க பாக்குறீங்க அங்க. So it is everybody's dream to earn $1 million. Royal Q has given me a chance to earn 1 million, more than 1 million US dollar. எல்லாருமே வந்து மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க கண் முன்னாடி இந்த வண்டர்ஃபுல்லான ஒரு ஏஐ டூல் ராயல் கியூ எனக்கு 1 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்களை கொடுத்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயங்க. Okay, so this is for team building. Okay, I usually don't share about my trading because trading we put different value. Your trading profit will always be limited by your capital. Not everybody have big capital, but this income is unlimited. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரேடிங் வர்த்தகத்துல அந்த அளவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்துல நீங்க பண்ணும்பொழுது உங்களுடைய கேபிட்டல் பொறுத்து தான் லாபம் கிடைக்கும். பட் ஆனா இங்க அன்லிமிட்டெட், அதாவது உங்களுக்கான உச்ச வரம்பே கிடையாதுங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க உங்க கண் முன்னாடி. So now the bull run is just starting. The income is this much, but at that time when I have 80,000-90,000 people, my daily income was more than $6,000. So இப்ப பாத்தீங்கன்னா புல் ரன் தொடங்குதுன்னு சார் சொல்றாரு. புல் ரன் இப்பதான் தொடங்குதுன்னு. புல் ரன்லயே ஸ்டார்டிங்லயே எனக்கு இவ்வளவு இன்கம் வருது. நீங்க நினைச்சு பாருங்க, 80,000 90,000 இருந்த என்னோட டீம் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது என்னோட ஒரு நாளுடைய டாலருடைய வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா என்னோட ரிவார்ட்ஸ் 6,000 இருந்து 7,000க்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேல்யூவாக இருந்திருக்குங்க. Yeah. So you see, this is there's no question about whether is the robot working. Look at this. Okay, I show this is the activated daily. How many? Because I've got a lot of V5, V4, so we've got $5, but it's enough, more than enough. But I just want to show you this team quantification. Team quantification is coming on a minute by minute, second by second, minute by minute, second by second. That means to say that the robot is giving profit to our members every second. எல்லாரும் கேக்குறீங்க ராயல் கியூ ஒர்க் ஆகுமா அப்படின்னு. சோ உங்க கண் முன்னாடி தான் இந்த ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா முதல்ல காமிச்சது அந்த $5-10 எல்லாமே ஆக்டிவேட் பண்ணும்பொழுது. பட் ஆனா இங்க பாருங்க, நொடிக்கு நொடி வந்து உங்களுக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கு. அங்க லாபம் சம்பாதிக்கலனா இங்க லாபம் எடுக்க முடியுமா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதே விஷயத்தை தான் திரு ஜானி சிங் அவர்கள் டீம் குவான்டிஃபிகேஷன் ரிவார்ட்ல உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் நடக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் பே அவுட்டை பத்தி உங்களுக்கு விவரித்து சொல்லிட்டு இருக்கார். Okay, now let's look at it from here. Look, team quantification $583, and team quantification means my team members have to make money, only then I get. So if they are not making money, we will not get this money. So that means to say the robot is really doing its job. ஒரே லைன்ல சொல்லணும்னா மகிழ் வித்து மகிழ். இங்க பார்க்கும்பொழுது பார்ட்னர்ஸ்கள் சம்பாதித்தால் மட்டும்தான் நீங்க சம்பாதிக்க முடியும்னு சொல்றோம். சோ இந்த $583 திரு ஜானி சிங்க்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த எல்லா பார்ட்னர்ஸ்களும் அந்த வர்த்தகத்தை மூலியமா நடத்தின அந்த ப்ராஃபிட் சம்பாதித்தால் மட்டும்தான் அவருக்கு இது வந்திருக்கும். இவருக்கு 583 பார்ட்னர்ஸ்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்டாக ஒவ்வொரு நொடியும் வந்து உங்களுக்கு இந்த ராயல்க்கு வந்து வண்டர்ஃபுல்லா வந்து நீங்க வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. So there's no question about whether the robot can make money, profit or not. And there's no question about whether you build a team you can earn or not. This is proof. I come to share just to represent Royal Q. Royal Q has done many things, a wonderful thing for me. So I want to represent Royal Q properly and show people that really this is an opportunity where the organization respect us enough to pay us properly. We really can enjoy the journey peacefully.
ஸோ இந்த நேரத்துல ராயல் கியூவோட ஒன் ஆஃப் தி சின்சியர் அம்பாசடர், அதாவது பயன்படுத்தக்கூடிய ஒரு அம்பாசடரா உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயல் கியூ வண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ராயல் கியூவோட சிஸ்டமேட்டிக்கும் அதோடைய கரெக்டான மெத்தடாலஜியும் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, இந்த வாய்ப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. இதுல ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாதுன்னு ஆணித்தனமா நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. So you see, for a team quantification, that means the team trading profit, I've earned $293,000 in 4 years, 3 years plus 4 years. If I use my own capital, how much money do I need to have as a capital to earn this kind of this money? So that is why your own trading is your limit. Only you will know. But for team, you can build a team and teach your team correctly. You will not stop making money. நீங்க பார்க்கலாம், என்னுடைய டீம்ஸ் குவான்டிஃபிகேஷன், அதாவது மக்கள் பண்ண அந்த ட்ரேட் மூலியமா எனக்கு $2,93,764 எங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த டாலரை நான் ட்ரேடிங் மூலியமா நான் லாபம் எடுக்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு கேபிட்டல் முதலீடு செஞ்சிருக்கணும். பட் ஆனா எந்த ஒரு பெரிய முதலீடும் இல்லாம எனக்கு இந்த டீம் குவான்டிஃபிகேஷனை ரொம்ப வண்டர்ஃபுல்லா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ராயல் கியூடைய ஒரு சின்சியாரிட்டியும் ராயல் கியூல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு வண்டர்ஃபுல்லான அந்த மறுபக்கத்தையும் உங்க கண் முன்னாடி நான் வெளிச்சப்படுத்தி காமிச்சிட்டு இருக்கேங்க. Okay, so this is what I wanted to share with you, everybody, that this is a real income. This is really something which anybody and everybody who's willing to work, who's willing to understand, who's willing to do a proper study of it, will be able to earn. This is not just for a few people, it's for everybody. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பாக அமையுதுங்க. இந்த வாய்ப்பை வந்து சரியான புரிதலோட, சரியான ஒரு சிந்தனையோட நீங்க எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வாய்ப்பு எனக்கு மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி நிறைய பேருக்கும் கிடைக்கும்னு மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா இந்த வாய்ப்பை சரியான புரிதலோட எடுத்துக்கொள்ளுங்கள். Okay, so Yes. with that, I'd like to say congratulations to everybody who willingly were happy to listen, and now we get a chance to continue to enjoy this kind of journey and really appreciate Royal Q. Thank you very much, Johnny Singh. Sir, before leaving you, I'll have one question for you. Sure, surely. Yeah. May I know how many V6 are there under your ID? 3. Okay, so நான் கேட்ட கேள்வி, அவருக்கு எவ்வளவு V6கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்டேன். சார் சொல்லியிருக்காரு அவரோட ஐடிக்கு கீழே 3 V6கள் இருக்கிறார்கள் என்று நம்மளுக்காக ஒரு வண்டர்ஃபுல் இன்ஃபர்மேஷனை பகிர்ந்திருக்காங்க. Thank you very much, Johnny Singh sir, for your sharing here. Thank you, brother. Okay. Thank you, brother. Thank you so much. Most welcome. Okay, welcome. So I'll Yeah, catch up with you all again another time. Thank you so much for inviting me. See you soon. Bye. Okay. ஆரம்பிக்கலாமான்னு தான் கேட்கணும் அடுத்து. ஓகே ரைட். நம்ம இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவர் வந்து பேசுறது நம்மலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் காரணம் காரியம் இல்லாமல் எதுவுமே நம்ம நடத்த மாட்டோம் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல ஏன் கிஷோர் சாரை செகண்ட் பார்ட்ல வச்சோன்னு கூட இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன். ரொம்ப நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கண்ணாடிக்குள்ள நிறைய சர்க்கரை இல்லை ஒரு எலிக்கு பிடித்தமான ஒரு உணவை வச்சுட்டு எலியை விட்டோம் அப்படின்னா, எலி கம்ஃபர்டபுளா சாப்பிட்டு அந்த கண்ணாடி குவல் போயிடுச்சு அப்படின்னா, அகைன் திருப்பி கீழே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இறையா கிடைக்காது, அது வெளியில வரவும் முடியாது. புரியுதுங்களா? ஸோ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறுகிய கால மகிழ்ச்சி நீண்ட கால சிக்கலை நமக்கு தரும். அதனால உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும், உடனே வேகமா முன்னேறணும், உடனே வேகமா சம்பாதிக்கணும்னு நினைச்சா எலி மாதிரி தான் மாட்டிக்கலாம். ஆனா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா லாங் டைமா நின்று கரெக்டா பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு மிஸ்டர் ஜானி சிங் மாதிரி தான். எனக்கு ஜானி சிங்கோட இன்கம் என்னன்றது ஐஎன்ஆர்ல போட்டு காமிச்சாரு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் இந்த ப்ரோக்ராம கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 வாட்டி நடத்திருப்பேன். நான் சொல்லும் போது கூட நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குமா இருக்காதான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இவர் V6 ஆயிட்டாரு, இவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. ஆனா என்னமோ V6 ஆயிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ மிஸ்டர் ஜானி சிங்கோட இன்கம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு அவரோட ஆக்டிவ் டீம் ஸ்ட்ரென்த் என்னன்றது நீங்க பார்த்துருப்பீங்க. எவ்வளவு நாள் ஆகும் இந்த இன்கம் எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணி பாருங்க. எவ்ரிஒன் எல்லாராலையும் முடியும் அப்படின்றத தவிர வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது. லெட்ஸ் கோ. ஸோ இந்த லெவல் போகணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு இந்த மார்க்கெட்டிங் பிளான் தெரியணும், இதே மாதிரியான ஒரு இன்கம் நான் பார்க்கணும், ஸோ இதே மாதிரியா நான்
வந்துட்டு முன்னேறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ உங்க எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங் பிளானை நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆல்ரெடி வந்து டைம் இஸ் கோயிங் ஆன். ஸோ அதனால வேகமா நம்ம ஸ்பீடா நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ வாழ்க்கையில வந்துட்டு மீண்டும் மீண்டும் வாய்ப்பை கடந்து செல்லணும்னு சொல்றது தான் நம்மளோட இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கான காரணம், நம்ம ரிச் ஆகிறதுக்கான காரணம், நமக்கு வாய்ப்பு வந்து மீண்டும் மீண்டும் வேணும் என்ற ஒரு நல்ல ஒரு அறம் சார்ந்த ஒரு தொழிலா பாக்குறது தான். ஏன்னா இந்த பிசினஸ் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பூமரான்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வருங்காலகட்டத்தில் எத்தனை காலகட்டத்துக்கும் உட்காந்து சாப்பிட்ற லெவலில் தலைமுறையா நீங்க எந்த ஒரு பத்திரத்தையும் கொடுத்துட்டு போவேனா, எந்த ஒரு பேங்க் பாஸ்போர்ட்டையும் கொடுக்க போனா, உங்களோட ராயல்கியோட மெயிலும் உங்களோட பாஸ்போர்ட்டும், அதாவது பாஸ்போர்ட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப் லாங் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய லெவல்ல ஒரு மிக சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறது. ஸோ இந்த நம்மளோட இந்த கிரிப்டோ கரன்சி ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியலுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், இதுல வந்து 2 வகையான இன்கம் இருக்கு. ஒன்னு ஆக்டிவேஷன் போனஸ், இன்னொன்னு வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட். ஸோ ஆக்டிவேஷன் போனஸ்னா என்னங்க? ஏன்னா ராயல்கியூ எங்கேயுமே வந்துட்டு அவங்களோட சர்வீஸ் சென்டர் எதுவும் கிடையாது, எங்கேயுமே விளம்பரம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இதை யார் ப்ரமோட் பண்றா? நம்மளால சர்வீஸ் கொடுக்க முடியும்னு தெரிஞ்ச நம்ம ஒரு ஆர்கனைசேஷனா இருந்து நம்ம என்ன பண்றோம்? ப்ரமோட் பண்றோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, $120 கொடுத்து இந்த ராயல்கியூ பாட்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் புதிதா இருக்கவங்க. ஸோ ஏற்கனவே ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க, கங்க்ராச்சுலேஷன், நீங்க ட்ரேடிங் லைன்ல இருக்கிறீங்களா இல்ல ப்ரமோஷன் லைன்ல இருக்கீங்களான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ இந்த $120 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்றதுல $40 வந்துட்டு கம்பெனி வச்சுக்கிட்டு $80 நமக்கே கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளோட உழைப்பினால தான் மற்றவங்களுக்கு தெரியுது இல்லையா? மவுத் டு மவுத் எல்லாருக்கும் வந்துட்டு பிரபலம் ஆயிட்டு இருக்கிறதால. அதுல $30 இருந்து $70 வந்து எப்படி ஒரு பே அவுட் கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட் பே அவுட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4, ரேங்க் 5, ரேங்க் 6 அவ்வளவுதான். 6 ரேங்க் தான். ஸோ ரேங்க் 1 அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்களோ ரேங்க் 1, VIP 1 சொல்லுவாங்க, V1 சொல்லுவாங்க. ஸோ V1ல இருக்கிறீங்கன்னா $30, V2ல இருக்கிறீங்கன்னா $40, V3ல இருக்கிறீங்கன்னா $50, V4ல இருக்கீங்கன்னா $60, V5ல இருக்கீங்கன்னா 65, V6ல இருந்தா $70 உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களுக்கு உடனே இன்ஸ்டன்ட் பே அவுட் ஆகும். பே அவுட் ஆகிற எல்லா ஃபண்டுமே என்ன எங்க இருக்கும்? ராயல்கியோட வேலெட்ல இருக்கும். ராயல்கியோட வேலெட்ல இருந்து நீங்க பைனான்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்க வந்துட்டு கேபிட்டலா அதை வந்து நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க INR இல்ல எந்த கண்ட்ரியில இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில இருக்கிற ஒரு சல்லியாவோ, எந்த கண்ட்ரியில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட கரன்சியா நீங்க மாத்தி என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டா நம்மளோட ரெஃபரல் ஐடில இருந்து வரது மட்டும் தான் வருமானமா கேட்டா கிடையாது. நம்ம ஒரு டீமை வளர்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜானி சிங் சார் வளர்த்தார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீமை வளர்த்தோம்னா மிக சிறந்த ஒரு வருமானம் வரும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு அடுத்து இன்னொரு வகையான ஒரு இன்கம் இருக்கு. அது என்ன இன்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் ப்ராஃபிட்னா என்னன்னா, எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்லயும் வந்துட்டு brokerage கமிஷன் சொல்லுவாங்க. அந்த brokerage கமிஷன் வந்து 4 பை எடுத்தாலும் பைக்கும் கிடைக்கும், செல்லு லாஸுக்கு போனாலும் அதுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ராயல்கியூ மட்டும்தான் ஒருத்தவங்களோட சிரிப்புல இருந்து நம்ம சிரிக்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் வந்தா மட்டும் 20% ஆஃப் ஃபியூல் கேஷ் எடுக்கிறாங்க. அந்த 25% அந்த 20% 100 கன்வெர்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, $30 இருந்து $70 வரைக்கும் நமக்கு என்ன பண்றாங்க? பிரிச்சு தராங்க. சோ எதுக்காக? நம்ம தான் வந்து ஒருத்தவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம், நம்ம தான் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்றதால. ஓகே ஃபைன். சோ இப்போ இந்த 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 பே அவுட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20% இருந்து 60% வரைக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அகைன் திருப்பியும் V1, V2, V3, V4, V5, V6, அதாவது 100 கன்வெர்ட் பண்ணி அந்த 100ல V1 இருக்கவங்களுக்கு 20%, V2 இருக்கவங்களுக்கு 30%, V3 இருக்கவங்களுக்கு 40%, V4 இருக்கவங்களுக்கு 50%, V5 இருக்கவங்களுக்கு 55%, V6 இருக்கவங்களுக்கு 60% நமக்கு என்ன பண்றாங்க? நமக்கே பிரிச்சு தராங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, V6 அப்படின்ற ஒரு லெவல் வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன வருமானம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வகையான வருமானம் வருது. அதுல ஒன்று ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்ட். இதை வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் வந்துட்டு நம்மளோட ஐடிக்கு கீழே ஒரு V6 ஆவது இருக்கணும். அந்த V6 இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஆக்டிவேஷன்ல இருந்து $120 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஒரு $10 தனியா எடுத்து வச்சு உலகத்துல இருக்கிற அத்தனை V6க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட டீமோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாங்க? இன்ஸ்டன்டா வந்துட்டு எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒரு ட்ரிப் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வளர்ச்சி அடைகிற மாதிரி மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டா அந்த வருமானம் கெட்டுடுமேன்றதுக்காகவே நிறைய நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்றாங்க? கெடுக்கிறாங்களே. அது மாதிரி இங்க இருக்க வேணாம். என்ன காரணம்னா, ஒரு V6 அவங்களோட ஐடிக்கில் உருவாகினா ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா ஆகும். அது மாதிரி எத்தனை V6 உருவாகினாலும் அத்தனை ஷேர் எக்ஸ்ட்ரா தராங்க. அந்த 2 ஹவர்ஸ் ஒரு ட்ரிப் வந்துட்டு இன்ஸ்டன்டா அது பேட் ஆயிடும். நான் V6 இருக்கேன், நான் எனக்கு கீழே ஒரு V6 இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போறாங்க. இந்த இன்கம் நான் என்ஜாய் பண்ண போறேன். இதுக்கு அடுத்து இன்னொரு இன்கம் என்ன தெரியுங்களா? குளோபல் டிவிடெண்ட். இந்த இன்கம் வாங்குறதுக்கு V6 இருந்தாலே போதும். இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரேடிங் இன்கம்ல 10% ஆஃப் ஃபியூல் கேஷ்ல வரக்கூடிய அந்த இன்கம்ல 10% எடுத்து வச்சு மாதத்துக்கு ஒரு நாள் 1ஆம் தேதி அதுமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை V6க்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா பிரிச்சு தருவாங்க டீமோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. இது $80 இருந்து $45,000 வரைக்கும் நானே பார்த்திருக்கேன். ஸோ நான் லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $106, $105 வாங்கினேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யூனிவர்சல், தேங்க்யூ ராயல்கியூ, தேங்க்யூ கிரிப்டோ. அண்ட் ஸோ இந்த வருமானங்கள்லாம்
இதை தாண்டி இந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே குளோபல் டிவைடெண்டும் அதே மாதிரி தான். ஸோ உங்களோட டீம்ல வந்துட்டு நிறைய V6 உருவாக்க எக்ஸ்ட்ரா ஷேர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அன்லிமிட்டடான ஒரு இன்கம். ஸோ இந்த மாதிரி வீடியோவை தான் நம்ம இத்தனை மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ யார் வந்துட்டு மேக் பண்ணி கொடுத்தாரு, அவர் நேரடியாக வந்து நம்மகிட்ட வந்து பேசியிருக்கிறதால. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். ஸோ வரக்கூடியவங்க அத்தனை பேரையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா மிஸ்டர் ஜானி சிங் அவர் மாதிரியான ஆட்கள்லாம் நமக்கு கொடுத்த அந்த ஐடியாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வராங்க, ஆனா நிறைய பேருக்கு பிசினஸ் புரியல, நிறைய பேர் போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ப்ராடக்ட். ஆனா இந்த ப்ராடக்ட் யார் கையில இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் கையில இருக்கணும். எல்லாரும் ட்ரேடர் ஆக முடியாது, ஆனா எல்லாரையும் நம்மளால ட்ரேடர் ஆக்க முடியும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பாட்டை யாரெல்லாம் ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேஷன் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் கொடுத்து அவங்க எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்கள ஒரு ட்ரேடர் ஆக்குறோம். ஒரு சின்ன ட்ரைனிங் ஆன்லைன்ல கொடுத்து வருடத்திற்கு ஒரு ட்ரிப் ஸ்பெக்டாகுலர் 2024 ஆல்ரெடி 2023 நடத்தணும். லாஸ்டா 2024 நடத்தணும். 24 எங்க நடத்தணும்னா, சென்னை ட்ரேட் சென்டர்ல இது வரைக்கும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி கால் பதிக்காத ஒரு இடத்துல, கிரிப்டோ இண்டஸ்ட்ரி எந்த ஒரு இன்ஸ்டிடியூட் எந்த ஒரு நிறுவனமே கால் பதிக்காத இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கால் பதிச்சு அந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 பேருக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சு நான் ஆசைப்படுறேன், பகிர்றேன், பாருங்க. Eternal silence of the sea. I'm breathing alive. Thank you so much. ஸோ இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு V1 இருக்கிறவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இது வருடத்தில் ஒரு ட்ரிப் நடக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங்கிறது சொல்லிக்கிறேன். ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இப்போ அடுத்த லெவல் எல்லாம் எப்படி போகணும் அப்படின்றத பற்றின மார்க்கெட்டிங் பிளான் சொல்ல போகிறேன், கவனமாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நான் சொல்கிறேன்னா, நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளான்லாம் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ABC அப்படின்ற ஒரு மூன்று லைனை மட்டும் தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் V1 இருந்து V2 போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா ABC இந்த 3 லைன் தான் வந்து V6 வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இந்த 4வது லைன் 5வது லைன் 6வது லைன் பண்றவங்க இது வரைக்கும் V6 ஆனதா சரித்திரமே கிடையாது. சோ வெரி ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. இதுதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஃபரல் ஐடியில 3 ஐடியை மட்டுமே போடணும். 3 ஐடியை வந்து போட்டுட்டு உங்களுக்கு கீழே நிறைய பேர் கிடைச்சா கூட அவங்களுக்கு கீழே கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணி 20 பேரை வந்து நீங்க கவுண்டிங்ல கொண்டு வந்துடணும். மினிமம் 3 டைரக்ட் நீங்க போட்டிருக்கணும். 20 டைரக்ட் மொத்தம் 20 பேர் உங்களோட டீம்ல வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க V2 அப்படின்ற லெவல் போயிடுவீங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க, நீங்க இருக்கிறீங்க உங்களோட ரெஃபரல் ஐடியில ABC, அந்த ஏக்கு கிளியும் பிக்கு கிளியும் சிக்கு கிளியும் மொத்தம் சேர்த்து 20 ஐடி மொத்தத்தில் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட டீம்ல நீங்க V2 அப்படின்ற ஒரு லெவல் போயிருவீங்க. V2 ஆனா என்ன பெனிஃபிட்ன்றதெல்லாம் சொல்றேன். ஆனா V2 ஆனவங்களே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்கள ஒரு லீடரா கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 90 நாளைக்கு ஒரு ட்ரிப் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, வே டு V6 அப்படின்னு, ஏன்னா அவங்கலாம் வந்து V6 ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்க வே டு V6 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு 90 நாளைக்கு ஒரு ட்ரிப் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோங்க. ஸோ அதே மாதிரியே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வே டு V6 ப்ரோக்ராம் நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னா சேலத்தில் நடந்துச்சு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்பெட் வரவேற்பு V4 ஆனவங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்புலாம் நடந்துச்சு. அதை பத்தின ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் உங்ககிட்ட போட்டு காட்ட விரும்புறேங்க. ஸோ வெயிட் பண்ணலாம் உங்களோட
அதில் போய் கிரியேட் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இன்ஸ்டாகிராம்லேயும் போயிடும், ஃபேஸ்புக்லேயும் போயிடும். விவாதத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல உறவையோ நல்ல நண்பரையோ நீங்கள் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது $1 இருந்தாலும் $10 இருந்தாலும் எப்போ எந்த டைம்லையும் நான் வந்து ஃபீல் பண்ணது கிடையாது. டெடிகேஷன் அண்ட் தென் நம்ம ராயல் கியூ ரோபோட்டிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம்னா மட்டும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டாங்க. 10 நாள்ல அந்த பணம் எங்க இருந்தோ வருது, எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வருதுன்னா அதாங்க மிராக்கல். டீச்சர் மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் நாங்களாம் டீச்சருக்கு படிக்கல, ரொம்ப டஃப்பாக கேட்போம். வெற்றின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவ்வளோ எளிதில் கிடச்சிடாது. அப்படி எளிதில் கிடச்சிச்சின்னா அது வெற்றியே கிடையாது. ஃபன்னாக ஜாலியாக சொல்லிக்கூட விஷயங்களை சிம்பிளாக நீங்கள் செஞ்சீங்கன்னாலே இதில் பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம். ஓப்பனாக சொல்லப்போனா ராயல் கியூ ரோபோடெக் பார்த்தீங்கன்னா என்னோட 4வது ஆப்பர்ச்சுனிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ தான் நானே வந்து முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வாட்டி ஃபுல்லாக நான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் ரொம்ப நன்றிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 90 டேஸ்க்கு ஒரு ட்ரிப்பும் யாரெல்லாம் V6 ஆகிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு ஒர்க் ஷாப் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே என்ன ரொம்ப மோட்டிவேஷன்லாம் கிடையாதுங்க, இது அண்டர்ஸ்டாண்டபிள் செஷன். எல்லா தலைவர்களும் அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு வளர்ந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால எல்லாருமே வளர போகிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன ஆகிறோம், V2 ஆகிட்டாங்க. V2 ஆகிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா V3 எப்படி ஆகிறாங்க, எப்படி ஆகிறதுக்கான மார்க்கெட்டிங் பிளான் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுதான். ஸோ ஏற்கனவே நம்ம ABC அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியவங்கள V1 இருக்கிறவங்கள V2 ஆக்கணும். V2 ஆகுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்க V2 ஆக்குனது மட்டும் போதாது, 100 டீம் பீப்புள்ஸ் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் V6 ஆகணும்னா, ஒரு ஸ்ட்ரென்த் ஆகணும்னா இதான் மார்க்கெட்டிங் பிளான். ஸோ ப்ளூ பிரிண்ட் இதுதான். ஸோ நீங்க ABC இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க 3 பேரையும் வந்துட்டு V2 ஆகிட்டு இப்ப எந்த லெவல்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க பில்ட் பண்ணாதான் நீங்க என்ன ஆவீங்க, V3 ஆவீங்க. 5 டைரக்ட் போட்டிருக்கணும். அந்த 2 டைரக்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரேடிங் தான், பிசினஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிசினஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எந்த இடத்துல வந்து பிசினஸ் லைன் தேவைப்படுதோ $120 கொடுத்து அந்த இடத்துல வந்து ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியது தான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ட்ரேடிங் லைன் வேற, ப்ரமோஷன் லைன் வேற. ப்ரமோஷன் லைன்ல இருந்துட்டு ட்ரேடிங் பண்ணலாம், ட்ரேடிங் லைன்ல இருந்துட்டு பிசினஸ் பண்ண முடியாது. பிசினஸ் பண்றது தப்பு கிடையாது, ஆனா ஒரு லாங் டைமா ஒரு சப்போர்ட் கிடைச்சாதான் எல்லாரும் முன்னேற முடியும். அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஸோ V3 ஆயிட்டாங்க. V3 ஆயிட்டோன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கும் தனித்தனி ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா V4 அப்படி எப்படி ஆகணும் அப்படின்னா இது V3 ஆயிட்டீங்க இல்லையா, இதுக்கப்புறம் 3 V3 நீங்க உருவாயிட்டாலே V4 அவ்வளவுதான். ஸோ கவுண்டிங்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு 8 டைரக்ட் போட்டிருக்கணும். ரொம்ப சிம்பிள் பாருங்க, இங்க போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு 8 டைரக்ட் போட்டிருக்கணும். 8 டைரக்ட் போட்டிருக்கணும். அன்று வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து 3 பேரை வந்துட்டு பாத்தீங்கன்னா V3 ஆயிருக்கணும். அவ்வளவுதான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவீங்க, V4 அப்படின்ற ஒரு லெவல் வந்துடுவீங்க. V4னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. V4 ஆகுறது அப்படின்றது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ஈஸி கிடையாது. ஸோ அதுக்காக வேண்டி நிறைய டெடிகேட்டும் அவங்க பண்ணணும். ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டம்ன்றது கிடையாது. இருந்தாலும் அந்த டெடிகேட்டுக்காக ரோபோடெக் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு நடக்குது. அதுதான் ஏற்கனவே நடந்த ப்ரோக்ராம்ல மிஸ்டர் முபின் அவர்களுக்கும் மிஸ்டர் குருநாதன் சார் அவர்களுக்கும் நடந்ததை பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ்க்கு இந்த மாதிரி ரெட் கார்பெட் வரவேற்பு நடந்திருக்குங்க. அதையும் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் அவங்க கிட்ட போட்டு மனதார வந்து நானும் மலன் குழுன்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Way to V6 அப்படின்ற ப்ரோக்ராம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா
பிப்ரவரி மாதம் எண்டில் நடக்க போது கோர் டீம் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கேயும் வந்துட்டு யார் யாரெல்லாம் நியூ V4 இருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை சொல்லிக்கிறேங்க. அண்ட் அடுத்து நீங்கள் V4 ஆயிட்டீங்க அப்படின்னா, V4 ஆயிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட்டாக கிடையாதுங்க. அதில் நீங்கள் கஷ்டப்படுறதுக்காக ரோபோட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்கக்னேஷன், அவ்வளோதான். ஸோ அடுத்து நீங்கள் V6 ஆகிறதுக்கு தான். ஸோ V4 ஆயிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதிலிருந்து அவங்க வந்துட்டு V6 ஆகிறதுக்கு அடுத்து V5 ஆகணும்னா ரொம்ப சிம்பிள், ABC, அவ்வளோதான். ஸோ இதே லைன் தான். இந்த ஏல யாராவது ஒருத்தர் சரியில்லைன்னா அந்த லைனில் யார் வராங்களோ அவங்க ஆக்டிவாக இருந்தால் கூட அவங்க பவர் லைனாக வந்துருவாங்க. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ளூ பிரிண்ட். ஸோ கிட்டத்தட்ட 12 டைரக்ட் போட்டிருக்கணும் நீங்கள் V5 ஆகிறதுக்கு. மற்ற எல்லாமே ட்ரேடிங் லைனாக இருக்கணும். இந்த 3 லைன் மட்டும்தான். இந்த 3 லைனில் ஏற்கனவே V1 இருக்குங்க, V2 வந்துட்டு 100 பீப்புள்ஸ் இருக்கும்போது நீங்கள் V3 ஆகுறீங்க. 3 V3 ஆகும்போது V4 ஆகுறீங்க. 3 V4 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆகுறீங்க? ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் V5 ஆகுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஆட்டோமேட்டிக்லி V6 ஆகிறது ரொம்ப ஈஸியானது தான். அதே தான் 3 V4 வரும்போது நீங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் V5 ஆகுறீங்களோ அதே மாதிரியே 3 நீங்கள் V6 ஆகிறதுக்கு 3 V5 ஆகணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் 20 டைரக்ட் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். மற்ற எல்லாமே ட்ரேடிங் லைன் தான். ஸோ யாராவது ஒருத்தவங்க நடுவில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா வேற வழியே கிடையாது. $120 கொடுத்துட்டு உடனே ஆக்டிவேஷன் பண்ணணும், வேற வழியே கிடையாது. ஆக்டிவேஷன் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட வருமானங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெரி எக்ஸ்ட்ரானரியான வருமானங்கள்ங்க. ஒரே ஷீட்டில் அடைக்கிற பாருங்க. ரொம்ப சிம்பிளா நான் திரும்ப சொன்னா, ஒரு V1 இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ட் ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா $30 கிடைக்கும். அவங்க ட்ரேடிங் பண்ணாங்கன்னா 20% ஆஃப் ஃபியூல் கேஷ் கிடைக்கும். நீங்க ஒரு V1 இன்னொரு V1 உருவாக்கணும். ஆனால் நீங்களும் அவங்களும் ஒரே ரேங்க்ல இருக்கீங்க. அவங்களுக்கு கீழே ஒரு பிசினஸ் நடந்துச்சுன்னா டெம்பரவரி அவங்களுக்கு எது கிடைக்காது. ஆனா அவங்கள மாதிரி 20 பேர் வரும்போது தான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா V2 ஆக போறீங்க. V2 ஆனீங்க என்னன்னா V1ல இருக்கக்கூடிய அதே வேலை தான் செய்வீங்க. ஆனா ஒரு ஆக்டிவேஷனுக்கு 40 USDT கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 30% ஆஃப் கேஸ் ஃபீஸ் கிடைக்கும். அதே மட்டும் இல்லாம நீங்க ஒரு V2 இருக்கிறதால உங்களோட ஐடிக்கு கீழே ஒரு V1 இருப்பாங்க. அந்த V1 ஆக்டிவேஷன் யாராவது பண்ணாங்க அப்படின்னாலும் அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு $10 இன்ஸ்டன்டா கிடைக்கும். அண்ட் 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடிய அந்த ஃபியூல் கேஷையும் அந்த ஆக்டிவேஷன் ஃபீயும் நீங்க உடனடியாக நீங்க பினான்ஸுக்கு மாத்தி நீங்க ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க உங்களோட நாட்டோட கரன்சியா மாத்தி நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு V2 நீங்கள் ஆயிட்டீங்க. உங்களுக்கு அப்புறமா ஒரு 3 V2 வந்தால் தான் நீங்கள் V3 ஆக போறீங்க. ஆனால் ஒரு V2 வரும்போது டெம்பரவரி அவங்களோட வருமானம் கட் ஆகும். ஆனால் அவங்கள மாதிரி 100 பீப்புள்ஸ் அந்த 3 V2 வந்தோடனே நீங்கள் V3 ஆனோன்னு நீங்கள் தான் என்ஜாய் பண்ண போறீங்க. நீங்கள் V3 ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே V1ல செஞ்ச அதே வேலை V2ல செஞ்ச அதே வேலை V3ல செய்யும் போது 50 USDT உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரேடிங் பண்றதுல இருந்து 40% ஆஃப் ஃபியூல் கேஷ் கிடைக்கும். நீங்க ஒரு V3 இருக்கிறதால உங்களோட ஐடி கீழே V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க. ஒரு V1 ஆக்டிவேஷன் பண்ணா $20, ஒரு V2 ஆக்டிவேஷன் பண்ணா $10 உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு V1 ஆக்டிவேஷன் பண்றது இல்லாம அவங்க ட்ரேடிங் பண்ணாங்கன்னா 20%, ஒரு V2 ட்ரேடிங் பண்ணாங்கன்னா 10% உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்கள மாதிரியே உங்களுக்கு 3 V3 வந்தா தான் நீங்க V4. ஆனால் ஒரு V3 வந்துட்டா கூட அவங்க ஆக்டிவேஷன்ல இருந்து கட் ஆகாம தவிர அவங்களோட அந்த ட்ரேடிங் வால்யூமெட்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஃபீன்றது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க V4 அப்படின்னு ஆயிட்டீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல நீங்க ஒரு டைரக்ட் ஆக்டிவேஷன் பண்ணாலும் 60 USDT கிடைக்கும். அது எப்படிங்க? நம்ம கீழே தான் கொடுக்கணும்ன்றீங்க, யாராவது ஒருத்தர் கொடுக்கணும், எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா யார்கிட்ட நீங்க கொடுத்தாலும் உங்களோட வேலட் அட்ரஸ் கொடுத்து நீங்க அந்த பேமெண்ட்டை வாங்கிக்கலாம். ஆனா ஃபியூல் கேஷை வாங்க முடியாது. அது ஒரு செடிக்கு போற தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அண்ட் 50% ஆஃப் கேஸ் ஃபீஸ் நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு V4 இருக்கிறதால உங்க ஐடியில V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க. ஒரு V1 ஆக்டிவேஷன் பண்ணா $30, ஒரு V2 ஆக்டிவேஷன் பண்ணா $20, ஒரு V3 ஆக்டிவேஷன் பண்ணா $10 USD உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைச்சிட்டே இருக்கும். அதே போல ஒரு V1 இருந்து 30% ஆஃப் ஃபியூல் கேஷ், ஒரு V2 இருந்து 20% ஆஃப் ஃபியூல் கேஷ், ஒரு V3 இருந்து 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி ஒரு V4 அவரோட ஆக்டிவேஷன்ல இருந்து ஒவ்வொரு ஆக்டிவேஷன்ல இருந்து 1.5 USDT வரும் நீங்க அடுத்து V5 ஆகிற வரைக்கும். ஸோ அடுத்து 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் வரும். நீங்க V5 ஆயிட்டீங்கன்னா 65 ஒரு கம்பெனியை விட அதிக லாபங்க. ஒரு கம்பெனிக்கு $120 தான். ஆனா அவங்கள விட அதிக லாபம் V5ல இருக்கிறவங்கள வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து அவங்க ட்ரேடிங் பண்ணாங்கன்னா 55% ஆஃப் ஃபியூல் கேஷ், ஒரு V1 இருந்து 35%, ஒரு V2 இருந்து 25%, ஒரு V3 இருந்து 15%, ஒரு V4 இருந்து V1 இருந்து 35 USDT, V2 இருந்து 25 USDT, V3 இருந்து 15 USDT, V4 இருந்து 5 USDT இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணலாம் அந்த டாலரை வச்சு. நீங்க அடுத்து அவங்க எல்லாருமே வந்துட்டு ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி 3 V5 வந்தா தான் நீங்க V6, ஒரு V5 வந்துட்டா கூட 1.5 USDT உங்களுக்கு என்ன ஆகும்? பேர்வாடு கிடைச்சிட்டு இருக்கும். 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் கிடைச்சிட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரானரியான லெவல். நீங்க V6 அப்படின்ற லெவல் போகும்போது ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கும் $70 கிடைக்கும். அண்ட் கேஸ் ஃபீ 60% உங்களுக்கு கிடைக்கும். நீங்க V6 இருக்கிறதால உங்களோட ஐடியில V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க, V4 இருப்பாங்க, V5 இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரியான அந்த USDT உங்களுக்கு உடனே கிரெடிட் ஆகும். அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஃபியூல் கேஷும் உடனே கிரெடிட் ஆகும்.
நீங்க V6 ஆயிட்டீங்க. நிறைய பேர் V6 ஆகினாதான் வருமானம். அப்படி ஒரு V6 நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா கூட அவங்களோட ஆக்டிவேஷன்ல இருந்து ஒரு 1 USD உங்களுக்கு எப்பயுமே வரும். 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் வரும். அது மட்டும் இல்லாம இந்த 2 வருமானம் உங்களுக்கு வரும். டெய்லி ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்ட், மந்த்லி ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்ட். இதோட பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா நீங்க நேரடியா பார்த்திருப்பீங்க ஜானி சிங் சார்ட்ட. ஒரு 10 பேர் ஒரு 3 ஆண்டு காலத்துல இல்ல ஒரு 5 ஆண்டு காலகட்டத்துல ஒரு 10 பேரை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வருமானங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பாக்குறேன். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள், இப்படிதான் வெயிட்டேஜ் பண்றாங்க. ஸோ இது எப்படின்னா இந்த டெய்லி குளோபல் டிவைடன்றது 10% அது ஒன்று இருக்கு, ஆக்டிவேட்டட் குளோபல் டிவைட். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், இதான் நீங்க V6. நீங்க உங்களோட ஒரு டீமோட ஒரு 10 பேர் நீங்க வந்து ஒரு 5 வருஷம் 3 வருஷம் ஆகட்டும் பரவாயில்ல, அண்ட் நீங்க ஒரு 10 பேரை கூட சேர்ந்து நீங்க V6 ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்படின்னா இந்த 10 பேர் கால்குலேஷன் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அடுத்து ஒவ்வொரு V6 கீழே எத்தனை V6 இருக்காங்கன்றத கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை ஏற்கனவே கொடுத்த 10ஓட ஆட் பண்ணி இன்டூ 20 அப்படின்னு சொல்லி போடுவாங்க, டிவைடட் 20 போடுவாங்க. ஸோ ஒரு ஆக்டிவேஷனுக்கு $10 உங்களுக்கு தெரியும். உலகம் ஃபுல்லா எத்தனை மில்லியன் பீப்புள் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஆக்டிவேஷன் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த லெவல்ல இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து ராயல் கியூ நீடா இருக்குது. ஸோ உங்களோட கால்குலேஷன் பிரகாரம் உங்களோட டீமோட அந்த வெயிட்டேஜ் கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா $5000 கிடைக்கும். $5000 கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. இந்த $5000ல $2500 கூட கிடைக்கட்டும், இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $1000 கூட கிடைக்கட்டும். ஸோ இதே வருமானம், நேர்மையான வருமானம் அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வேற ஏதாவது ஒரு தொழில்ல வரும் அப்படின்னா அதை செய்யலாம். இல்ல அதுக்கான சாத்தியம் கூட இல்லை அப்படின்னா இதை நம்ம தீவிரமா செய்யலாம். அந்த 3 ஆண்டு காலகட்டங்கள் நமக்கு பண்ணக்கூடிய கஷ்டம் தான் நம்ம மிக சிறந்த லெவல்ல நம்மளோட பரம்பரைக்கு ஒரு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய இந்த தொழிலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம எந்த விதமான சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இமெயில் ஒரு பாஸ்வேர்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டோம்னா போதும், அவங்க வாழ்க்கையில அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வேணா இந்த இமெயில் ஐடி யார் கொடுக்கறது, சின்ன பிள்ளைக்கா பெரிய பிள்ளைக்கான்ற பிரச்சனை தான் வருமே தவிர டெஃபினட்டா வந்துட்டு இது கொடுத்தா இது ஒர்த்லெஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்றத நீங்க நேரடியா நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ஸோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஜானி சிங் எங்க இருந்து பிசினஸ் பண்றாரு? சிங்கப்பூர்ல எல்லாம் பெரிய நெட்வொர்க்லாம் எப்படி பண்றது, ரோடோட அலைஞ்சு ஃபிளையர் கொடுக்கறதெல்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஸ்மார்ட் பிசினஸ் தான், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு குளோபல் டிவிடெண்ட், நான் பார்த்த குளோபல் டிவிடெண்ட் சொல்றேன். அண்ட் இதுதான் வந்து வருமானம், ஒவ்வொரு நாள் வருமானமும் ஒரு ஆவரேஜா நம்ம காட்டுற சொல்றோம். ஸோ இந்த இது தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னன்னா இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க, ஸோ அதனாலதான் நானும் ஸ்பீடா ஓட்ட வேண்டியதாச்சு. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இது வரைக்கும் வந்துட்டு ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணலையோ, எங்க கூட சேர்ந்து பிசினஸ்க்கு வரீங்களோ வாங்க. ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சிஸ்டம் தான், ஒன் மேன் ஆர்மி கிடையாது. நீங்க எல்லாருமே சேர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சிஸ்டம்ங்க. ஸோ யாரெல்லாம் ஒருவேளை நீங்க வந்து ஒரு ட்ரேடிங் லைன்ல இருக்கிறீங்க, நீங்க பாட்டை வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, வேற ஒரு பாட் நீங்க போட்டு பிசினஸ் லைனுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி வெல்கம். இல்ல இப்பதான் முதல்ல ஆக்டிவேஷன் பண்றாலும் சரி, நாளைக்கு நைட்டுக்குள்ள ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 lakhs BTTC கொடுக்குறோம். அந்த 20 lakhs BTTC-ய கூடிய விரைவில் குறைக்க போறாங்க. காரணம் என்னன்னா இந்த BTTC-யோட விலை ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால வேல்யூ ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறதால இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். நாளைக்கு நம்ம பேர பசங்க வந்து திட்டுவான், இந்த ஆளுக்கு ஒரு அறிவு இருக்காயா, 20 லட்சம் BTTC கொடுத்துருக்காயா ஒரு ஆக்டிவேஷனுக்கு, இவருக்கு மூளை இருக்கு, இன்னைக்கு BTTC எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு திட்டக்கூடிய லெவலில் இன்னைக்கு BTTC-யோட விலை வந்து அப்படியே படிப்படியா ஏறிட்டே போய்கிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து குறைக்க போறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அண்ட் ஸோ யாரெல்லாம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி வரீங்களோ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ட்ரேடிங் கிளாஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 25,000 மதிப்புள்ள அட்வான்ஸ் கிளாஸ் இருக்கு. அதை நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் சொல்லிக் கொடுக்குறோம். அப்கமிங் ஈவெண்ட்டை பத்தி சொல்லிக் சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஜனவரி பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா வே டு V6 வரும். அண்ட் நாளைக்கு மறுநாள் சண்டே காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்ல கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னா வேணு மீனா மேடம். அண்ட் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை பத்தி சொல்றதுக்கும் அண்ட் கிரிப்டோ கரன்சியில எந்த மாதிரியான பிசினஸ் நீங்க பண்ணலாம்னு சொல்றதுக்கும் மிஸ்டர் லோகநாதன் சார் அண்ட் த கிரேட் லீடர் மிஸ்டர் கிஷோர் சிங் சார் ரெடியா இருக்காரு. அதே ப்ரோக்ராம் கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நைட் நடக்கிற ப்ரோக்ராமுக்கு மிஸ்டர் சவுந்தரராஜன் சார் வந்துட்டு போஸ்ட் பண்றாரு, நான் வந்து பிரசன்ட் பண்றேன் அப்படின்றத இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறேங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட வருமானத்தை நான் காட்ட போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த லெவல்ல வந்துட்டு வெற்றி பெற்றவங்களோட எண்ணிக்கையெல்லாம் ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு 3 நபர்களை V2 V3 V4 V5 அப்படின்ற லெவல்ல தேர்ந்தெடுத்து நம்ம சொல்ல வைக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் வந்துட்டு ஆக்டிவா கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்க V2 ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ அண்ட் வெல்கம் மிஸ்டர் திண்டிவனம் செந்தில். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பிசினஸ் பண்ண மட்டும்தான் வந்தேன். அதுக்குள்ளார வந்து ரெவல்யூஷன் இந்த ஒரு அவார்டு இருக்குன்றதே எனக்கு தெரியாது. ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஈடுபாடோட முன்னால வந்தேன். இன்னைக்கு வரையும் நல்லா ஈடுபாடோட செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க, என்ன மாதிரியே சம்பாதிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் மிஸ் லட்சுமி, வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் லக்ஷ்மி. ஆக்சுவலி நான் இங்க ட்ரேடிங் பண்ண தான் வந்தேன். பட் பிசினஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்து தான். ரொம்ப நல்லா இருக்கு. நானும் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு சீனியர் ட்ரெயினரா இருக்கேன். கண்டிப்பா நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மிஸ்டர் மதிவண்ணன். எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. நான் வந்து முன்னாடி வந்து நான் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னா சரி இதை பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு என்னோட கோச்சஸ் எல்லாமே கொஞ்சம் பண்ணாங்க. சரி அப்படி அவங்களோட சப்போர்ட்டோட நான் பண்ணேன். நான் இப்போ நான் V2 அச்சீவ் பண்ணியிருக்கேன். நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டவுன்லைன்ஸுமே நான் கூடிய சீக்கிரம் நிறைய V2s கொண்டு வந்துட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீரங்கன். என்னோட பேர் ஸ்ரீரங்கன். நான் சேலத்துல பேசுறேன் சார். சார் உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் சரியா கேட்கல சார். சாரி சார். வெல்கம் மிஸ்டர் அருள்குமார் சார். நோ ப்ராப்ளம் ஸ்ரீரங்கன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வாட்டி பார்த்துக்கலாம். அப்புறம் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கங்க. நான் அரியலூர்ல இருந்து பேசுறேன். ஸோ ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்து தான் உள்ள வந்தேன். ட்ரேடு கத்துக்கிறதுக்காக தான் வந்தேன். பட் இன்னைக்கு ட்ரேடு கத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிஞ்சு ராயல்குள்ள இருக்கக்கூடிய வருமானத்தை எங்களுக்கு சொன்னாங்க. அதனால நானும் உள்ள வந்தேன். ஒரு நல்லபடியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஏர்ன் பண்றோம். எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ரோபோட்டை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ட் வெல்கம் மிஸ்டர் திருப்பதி சார். வணக்கம் சார். வணக்கம். கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன். ஸோ நான் பிஸ்னஸ் ஜாயின் பண்ண ட்ரேடிங் பண்ணுறது தான் ஜாயின் பண்ணேன். ஜஸ்ட் இப்போ டிசம்பர் மாதம் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நல்லபடியாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் அங்கே சந்தோஷமாக ஏர்ன் பண்ணலாம். வாய்ப்புகள் யாரும் மிஸ் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் ஒன் மிஸ்டர் ராமர் சார். குட் ஈவினிங் சார். என் பேர் ராமர், சொந்த ஊர் திண்டுக்கல். பார்த்தீங்கன்னா இல்லை நான் ட்ரேட் பண்ண தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்து எனக்கு புரிதல் கிடச்சி பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து ஜாயின் பண்ண வச்சு அவங்க மூலம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $500 நானும் சம்பாதிச்சிருக்கேன். வாங்க சேர்ந்து சம்பாதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு V2 அப்படின்ற ஒரு லீடரா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறதெல்லாம் இன்னும் கூடிய விரைவில் V4 ஆகக்கூடிய V3 லீடர்ஸ். ஸோ யாரெல்லாம் V3 லீடர்ஸ் இருக்கீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுறவங்க வெல்கம் மிஸ்டர் சிவகுமார். சிவகுமார் அன்மியூட் பண்ணுங்க சார். வணக்கம் சார். என்னோட பேர் சிவகுமார். நான் கவர்மெண்ட் சர்வெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 2வது வருமானம் வேணும். அது நேர்மையாக நம்ம சம்பாதிக்க வைக்கும் போது தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் ரோபோட்டுக்கு மூச்சாங்க சார். நான் இப்போ ஒரு 5000 பேருக்கு காமன் கோச் இருக்கேன் சார். தேங்க்யூ ரோபோட்டுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ அண்ட் வெல்கம் மிஸ்டர் அசோக் குமார் சார். வெல்கம் மிஸ்டர் அசோகன் சார். வணக்கம் சார். என்னோட பேர் அசோகன், நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. நான் இந்த ரோபோட்டிக் எஜுகேஷன்ல வந்து ட்ரேடிங் கத்துக்கிறதுக்காக வந்தேன். பல பிசினஸ்ல இருந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா அதெல்லாம் பிசினஸ் லாஸ் இது மாதிரி நிறைய இதில் இங்க ட்ரேடிங் கத்துக்கிறதுக்காக வந்த இடத்துல எனக்கு இது மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நல்லபடியா இருந்தா நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். பர் டேக்கு பாத்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சபட்ச வருமானமா பாத்தீங்கன்னா 1000 இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. பழனிசாமி சார், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க ஸ்கிரீனை பார்த்து பேச வேணாம். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, பேசுங்க சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பழனிசாமி, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். இந்த பிசினஸ் ஒண்ணுமே தெரியாம தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு பிசினஸை எடுத்து யாரையும் ஏமாத்தாம நம்மளும் ஏமாறாம செய்யக்கூடிய ஒரு அருமையான பிசினஸா இன்னைக்கு எடுத்து நான் சம்பாதிக்கிறது இல்லாம மற்றவர்களையும் சம்பாதிக்க வச்சு நம்மளும் ஜெயிக்கிறோம். அதுக்கு மிக முக்கிய காரணமா ரோபோடெக் இருந்துட்டு இருக்கு. நன்றி ரோபோடெக், நன்றி ராயல் கியூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் ஸ்ரீலங்கால இருந்து வெல்கம் மிஸ்டர் ஹிபுதுல் கரீம் சார். வணக்கம் சார். நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கேன் சார், ரொம்ப நலமா இருக்கேன். எனது பேர் ஹிபத்துல் கரீம். நான் ஸ்ரீலங்காவிலிருந்து பேசுறேன். கேக்குது பேசுங்க. ஆல்ரைட். ஏற்கனவே நீங்க கேட்டீங்க, மிஸ்டர் ஜானி சிங் பேசின விஷயத்தை நீங்க கேட்டீங்க. அதை நான் நேரடியாக சேலத்துக்கு போயிருந்த நேரம், கடந்த ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல இருந்த நான் நேரடியாக அதை அனுபவிச்சேன்.
குடும்பம் குடும்பமாக எல்லாரும் இந்த பிஸ்னஸ்ல இறங்கி வேலை செய்கிறாங்க. என்ன நோக்கம்னு சொன்னா, ஒரு அருமையான நேர்மையான ஒரு பிஸ்னஸ். நீங்களும் வாங்க, சேர்ந்து பயணிக்கலாம். நான் இப்பொழுது V3 இருந்து கொண்டிருக்கிறேன். மிக குறுகிய காலத்துல V4 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் சேர்ந்து வாங்க, எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கலாம். இது ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் மோகன்குமார் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என் பேர் மோகன்குமார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஒரு தொழில் வாய்ப்பு வந்து ஒரு 3 வருஷம் தொடர்ச்சியா பண்ணா அந்த பிசினஸ்ல பெரிய அளவுல வெற்றி பெறலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த வாய்ப்பு கரெக்டா இருந்தா தானே நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். தொடர்ந்து பண்ணணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனா அது மாதிரி என்ன நிறுவனம் அமையணும் இல்லையா? அது மாதிரி என்ன நிறுவனம் தான் ராயல் கியூ ரோபோடெக்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு பயணிச்சவங்க அத்தனை பேருமே 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம்ன்றது சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சக்சஸ் ஃபார்முலாவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கேப்சரா இருந்தது. நிலையான நிரந்தரமான வருமானம் கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு இது ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து இந்த பிசினஸை பண்ணிட்டு இன்னைக்கு ஃபேமிலியோட எனர்ஜி பண்ணிட்டு இருக்கேன். இதுல பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நிலையான வாய்ப்பு நிரந்தரமான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேர்ந்தெடுங்க. வாழ்க்கை தரம் பெரிய அளவில் மேம்படும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராயல் கியூ. தேங்க்யூ ரோபோட். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் வெல்கம் மிஸ்டர் சுரேஷ் அர்ஜுன் சார். சார் குட் ஈவினிங் சார். சுரேஷ் அர்ஜுன் சார், சென்னை. சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 4-5 வருஷமா பழைய நிறைய ஒரு வியாபார தளத்துல போயிட்டு ஏமாந்தது தான் சார். ஏமாற்றம். சுரேஷ் அர்ஜுன் அதுக்கு மறுபெயர் ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையில ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நண்பர் மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ரோபோடெக் ராயல் கியூ சார். ஸோ இதுல என்னன்னா ஆக்சுவலா சொன்ன மாதிரி நிரந்தர வருமானமும் நல்ல நேர்மையான வருமானம் இருக்கிறதால யாருக்கும் எந்த பாவமும் எந்த துரோகமும் இல்லாம நமக்கு என்ன சொல்றதுன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு இன்டெரக்டான புண்ணியத்தை தான் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுல நான் இப்போ பயணம் பண்றது ரொம்ப மனசார எனக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா பட் நான் கொஞ்ச நாளா நானும் ஐக்யூ லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ மனுஷனுக்கு வந்து இந்த 90 அபவ் இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு அந்த உணர்வுகள் கரெக்டா இருக்கும்வாங்க, நுண்ணறிவு திறன். அது இல்லாம இருந்தேன் நான் ஆக்சுவலா பிலோ 90ல. பட் இப்போதான் எனக்கு தெளிவு கிடைச்சிது. ஸோ இனிமேல் கண்டிப்பா என்னோட 7 ஜென்மமும் நல்லபடியா இருக்குன்றது எனக்கு கான்பிடன்ட் கிடைச்சிருக்கு சார். இதே மாதிரிதான் நீங்க எல்லாருமே வாங்க, சேர்ந்து பயணிப்போம், ஜெயிப்போம். இதே ஜானி சிங் மாதிரி நம்மளும் எல்லாருமே ஜானி சிங் ஆகும். ஓகேங்களா? நன்றி சார். தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்ஸஸ் மெர்சிராணி மேடம். குட் ஈவினிங் சார். என்னோட பேரு மெர்சி ராணி. நான் சேலம் பக்கத்துல ராசிபுரங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன். நான் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் டீச்சரா 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ஒரு சில காரணங்களால ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியல. பட் ஆனா உள்ளுக்குள்ள எப்படியாவது பெருசா சாதிக்கணும்னு ஒரு எண்ணம். ஸோ அதனால அதுக்கு ஒரே வாய்ப்பு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஸோ அதனால அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது எல்லா பிசினஸ்லயுமே ஓடுறதுதான் அதிகமா இருக்கு. ஆனா எதுலயுமே இன்கம் எடுக்க முடியல. மந்த்லி டார்கெட் கொடுக்குறாங்க, கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தது. அது கம்மன் ஸ்கூலுக்கே மறுபடியும் போயிடலாண்டான்னு ஒரு மாதிரி துவண்டு போயிட்டேன். ஸோ அந்த நேரத்துல நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டி ஒரு நிர்கதியா நின்ன நேரத்துல தான் நான் ரொபோட்டிக் பிளாட்ஃபார்ம்குள்ள வந்தேங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துல ஒரு 8 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் V4 அப்படிங்கிற ஒரு லெவல வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள நான் அடைய போறேன். சூப்பரா இருக்கு. படுத்தா ஒரு நிம்மதியா தூக்கம் வருது. ஹாப்பியா இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்குங்க. ஸோ சூப்பரான பிளாட்ஃபார்ம், ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் சமாதானி சார். வணக்கங்க. என்னோட பேர் அப்துல் காதர் சமதானி. நான் சென்னையில் இருக்கேன். என்னோட ப்ரொஃபஷனல் வந்து டிரைவருங்க. நான் இந்த ராயல் கியூ வந்து ட்ரேடிங்காக மட்டும்தான் நான் வந்து எடுத்தேன். அப்போ இந்த ரிவார்டு ப்ரோக்ராம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த வருஷத்தோட நடுவில் பார்த்தேன், புதையலே இங்கே தான் இருக்குதுன்றத நான் ஃபீல் பண்ணுங்க. அன்னையிலேருந்து நான் இந்த ராயல் கியூ எல்லாத்திட்டையும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் ஃபேமிலியாகவும் ப்ரொமோட் பண்ணுறோம். எங்களுடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சூப்பராக ப்ரொமோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் சம்பாரிச்சிருக்க பணம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் தொட்டிருக்காங்க. தேங்க்யூ ராயல் கியூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் அஸ்மின் ரியாஸ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் எவ்ரிவன். என் பேர் அஸ்மின் ரியாஸ். நான் ஸ்ரீலங்காவில் காத்தாங்குடி எனும் பிரதேசத்திலிருந்து பேசுகிறேன். ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் இந்த ராயல் கியூ போர்டு நான் ஆக்டிவேஷன் பண்ணேன். இதில் இருக்கிற இந்த ரிவார்ட் ப்ரோக்ராம் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்துச்சு. இதன் மூலம் நான் இன்றைக்கு V3 லெவலில் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் டைம் பிஸ்னஸாகவே இதை எடுத்து பண்ணி கொண்டிருக்கிறேன். இதில் டெய்லி வருமானம் வந்து கொண்டிருக்கு. ரேடிங்கை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன். நீங்களும் வாங்க, நல்ல முறையாக சேர்ந்து முன்னேறலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் முடியும் போது நான் என்னோட வருமானத்தை காட்ட போறேன். வெல்கம் மிஸ்டர் ஸ்டீபன். வணக்கம் சார். என்னோட பேர் ஸ்டீபன். நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ட்ரேடிங்கை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணது
நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எல்லாம் சப்போர்ட் சிஸ்டத்தெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி இதில் ஒரு வருமான வாய்ப்பு இருக்குங்கிறதே எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு நானும் ஒரு நல்ல முறையில் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு ரோபோட்டிக்ஸ். தேங்க்ஸ் டு தேங்க்யூ. ராயல்டி சார். வெல்கம் மிஸ்ஸஸ் ஸ்ரீபிரியா மேடம். வணக்கம் சார். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்க பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி குறைந்த வருமானம் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த வாய்ப்பு கிடைச்சு நாங்க பார்த்தோம். இந்த ட்ரைனிங் செஷன் பார்க்கும்போது வெறுமனே நாங்க ட்ரேடிங் மட்டும்தான் பண்றதா இருந்தது. அதுவும் வந்து பார்ட் டைமா பண்ணலான்ற ஐடியால தான் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம், நானும் என் கணவரும். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல் டைமா 2 பேருமே இறங்கி பண்ற அளவுக்கு இதுல வருமானம் வருது. அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்றது மூலியமா அதுல இருந்தும் நமக்கு வருமானம் வருது. சோ நாங்க 2 பேருமே ஒரு கோச்சா இருக்கோம். வாங்க இணைந்து சம்பாதிப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் சீனிவாசன். என்னோட ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஒரு 22 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட்டில் ஒரு டாப் பொசிஷன் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு சுச்சுவேஷனில் வந்து வாழ்க்கையில் ஒரு 0 அப்படின்ற ஒரு பொசிஷனில் வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேரத்தில் தான் வந்து எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ட்ரேடிங்கை பற்றி எதுவும் தெரியாது, புது ஃபீல்டு, ஒரு நாலேஜும் கிடையாது. அந்த நேரத்தில் உள்ளே என்ட்ரான பின்னாடி வந்து அருமையான ரோபோட்டிக் சிஸ்டம் வெளிநாட்டிலோட ஒரு 13 மாசத்துல ஒரு ஆள் ரெக்கவர் ஆகி வெளியே வர முடியும்னா அது நேர்மையா அப்படின்னா அந்த ராயல்க்கு தான். நான் ராயல்க்கு அந்த அளவுக்கு நேர்மை உச்சம். ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் ராயலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ நான் ஒரு V3 இருக்கேன். இப்போ V4 நோக்கி போயிட்டு இருக்கேன். வாங்க, உங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கவும் சொல்லிக் கொடுக்கவும் ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார் இவர் தான். பட் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ஜானி சிங் சார் வந்ததால வந்து அங்கெல்லாம் வந்து ரொம்ப லேட் நைட் எல்லாம் முழிக்க மாட்டாங்க. ஸோ அதனால வேண்டிய கிஷோர் சார் வச்சு மெயின்டைன் பண்ணதா போச்சு. அண்ட் வெல்கம் மிஸ்டர் சந்திரகுமார் சார். ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம். ஓகே, நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணேன். வெறும் $45 வச்சு தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். என் பணம் எங்கிட்டயே இருக்குது, லாபம் மட்டும் தான் வருது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனே ராயல்க்கு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு அதில் இருக்கிற விஷயங்களை பிளான் ஆஃப் ஆக்ஷனை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி ப்ராப்பர் டூப்ளிகேஷன் பண்ணி இது வரைக்கும் $2000 கிட்ட இதில் ராயல்க்கு ரிவார்ட்ஸ் மூலியமா சம்பாதிச்சிருக்கிறேன். அந்த பணத்தை தான் நான் வந்து ட்ரேடிங்க்கு முதலீடா பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ணி அதுலயும் நல்ல விதமா சம்பாதிச்சிருக்கிறேன். வாங்க எல்லாருமே சேர்ந்து தேங்க்யூ ரோபோட்டிக், தேங்க்யூ ராயல்க்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா V4 அப்படின்ற லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே கை தூக்கலாம். V5 வந்துட்டு V4 லெவலில் கை தூக்கிட்டாங்கன்னா வருமானத்தை பிடுங்கி கொள்ளப்படும். ஸோ அண்ட் இப்போ அடுத்து வந்துட்டு யாரை நான் இன்வைட் பண்ண போறேன்னா வெல்கம் மிஸ்டர் முபீன் சார். வெல்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், சந்தோஷமா இருக்கிறேன். பாருங்க, நான் வெளிநாட்டில் HR மேனேஜராக இருந்தேன். என் சொந்த பணத்தில் பல தொழில் செஞ்சேன். பட் எல்லாத்தையும் மட்டும் பார்த்தா கடைசியில் மிச்சம் பண்ணது ஒன்றுமே இல்லை. ஸோ நாட்டில் எங்களோட நாடு ஒரு பொருளாதார பின்தாங்கிய நிலைமையில போகும்போது இந்த மாதிரி ஒரு வெபினார் ப்ரோக்ராம் பார்த்து ரேடிங்கில் பொட் ஆக்டிவேட் பண்ணி, ஸோ ரேடிங் பண்ண காசு இல்லை, ரைட், ஓகே, இப்படி ஒரு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் அண்ணன் ஒவ்வொரு வீக்கும் வராது, எப்பப்பாவது வரும். இந்த ரத்தின இது மாதிரி வரும். அதை அப்படியே பிடிச்சி பார்த்து அதில் என்ன சொன்னதோ அதை அப்படியே நான் எடுத்துட்டு அணுவா அதில் தார ஒவ்வொரு போட்டில் தார ஒவ்வொரு இன்கமே நான் அதில் அனுபவிச்சு இன்னைக்கு ஒரு V4 பொசிஷன்ல இருக்கிறேன். அன்னைக்கு நான் சேலத்துக்கு வந்து திரும்ப நாட்டுக்கு வந்து 5 நாள், அப்பவே $300 இங்கே வந்து கிடக்குது. நான் ஃப்ளைட்டில் டாலர் இங்கே வந்திருக்குது. ஸோ என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி காட்டுறதுக்கு நான் விரும்புகிறேன். முடிஞ்சால் உங்களோட அனுமதியோட காட்டுவேன். நேரம் இல்லை, இருந்தாலும் நான் காட்டணும். என்ன என் பார்ட்னர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க லைனில். ஸோ இவர் இவ்வளவு நாளும் ரீல் விடுறாரா என்னன்னு அவங்களுக்கு காட்டணும் இல்லையா? கொஞ்சம் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி பண்ணுங்க. ஸோ இது என்ன பாட். ஸோ இன்னைக்கு பாருங்க, இது வரைக்கும் எனக்கு $29 வந்திருந்துச்சு. இப்போ 42 ஆயிட்டு. பாருங்க, இந்த ப்ரோக்ராமத்தோட நான் இருக்கும்போது கிட்டத்தட்ட $13 வந்திருக்குது. நேற்று $61, அதுக்கு முதல் நாள் $64, $74, $60. ஸோ நான் 7ஆம் தேதி என் ஸ்ரீலங்கா இருந்து சேலத்தை நோக்கி பயணித்தேன். 13ஆம் தேதி நேற்றுல கிட்டத்தட்ட $360 ரெண்டு சேனா கிட்டத்தட்ட எங்களோட ஸ்ரீலங்கா நாட்டு காசி $1,30,000 நான் இதில் சம்பாதிச்சிருக்கிறேன். அடுத்தது என் டீம் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பார்த்தா இதில் பாருங்க, இந்த டீம் ஸ்ட்ரென்த்தில் கிட்டத்தட்ட 578 பேர் இருக்கிறாங்க. 545 பேர் ஆக்டிவ்ல 540 ஜூனியர் கேட்டகரியிலையும் 29 பேர் B2 கேட்டகரியிலையும்
4 பேர் V3 கேட்டகரியிலேருந்து V4க்கு நெருங்கி கொண்டிருக்கிறாங்க. மிக விரைவில் நான் V6 வந்து அடைவேன். எனக்கு கீழே இருக்கிற என் ஐடி கிளைக்க பார்ட்னர்களை நான் 10 ஜோனி சிங்க ஆக்குவேன். இடத்துல அந்த 2025 10 ஜோனி சிங்க ஆக்குவேன். இது மகிழ்வித்து மகிழ்வதா சிவராமன் அடிக்கடி சொல்லுவார், மகிழ்வித்து மகிழுங்கண்டா. இது மகிழ்வித்து மகிழ்ந்து கொண்டே இருக்கிறோம் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ரோபோட்டிக், தேங்க்யூ ரோபோட்டிக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார் சிவராமன் சார். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அப்படின்ற ஊர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு 18 மாதத்துக்கு முன்னாடி இந்த வியாபார வாய்ப்பை பார்த்து ஜாயின் பண்ணேன். நான் வந்து இந்த வியாபார வாய்ப்பில் சேர்றதுக்கு உங்கள் எல்லாரையும் மாதிரி $120 தான் கொடுத்தேன். ஆனால் இந்த 18 மாதத்தில் $10,200 மேலே சம்பாரிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸை லைஃப் டைமாக எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். லைஃப் டைமாக எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு ஹோட்டல் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கேரியரை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா நம்ம சாப்பிட்றது ஒரு சந்தேகம் வந்துடும். அதே ஹோட்டலில் அவரும் போட்டு இந்த தோசையோ இட்லியோ வாங்கி சாப்பிட்டா நம்ம சாப்பிடும்போது ஒரு சந்தேகம் இருக்கும். அது மாதிரி நம்மளோட மென்டர் இங்கே இருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்காளி பங்காளி மாமா மச்சான் எல்லா சொந்தக்காரங்களையும் உள்ளே இறக்கி இந்த பிஸ்னஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு நேர்மையான தொழிலாக இல்லாமல் ஒரு நாணயமான தொழிலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இவ்வளோ பேரை இறக்கி பண்ண முடியுமா? ஸோ அதை பார்க்கும் போதே ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக முடிவெடுங்க. மிகச்சிறந்த வாய்ப்பு. நேர்மையான வழியில் நாணயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ராயல் கியூ அண்ட் ரோபோடெக் தான். வாங்க சேர்ந்து முன்னேறலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் குருநாதன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் இந்த மாதிரி 2021 டிசம்பர் டைம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணேன். ஸோ ஆக்டிவேஷன் பண்ணதெல்லாம் ட்ரேடிங் கத்துக்கிறதுக்காக தான் வந்தது. ஸோ கிரிப்டோ கரன்சி பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை ட்ரேடிங் கத்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ரிவார்ட் ப்ரோக்ராம் எனக்கு பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஜானி சிங் இப்போ இன்னைக்கு பேசினார் இல்லையா, அவரோட ஸ்கிரீன்ஷாட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உள்ள வந்தேன். ஸோ இன்னைக்கு நான் V4 இருக்கேன். இப்போ மறுபடியும் அவரது லைவா பார்த்துருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 3 மாசத்துல V6 அச்சீவ் பண்ணுவேன். தேங்க்யூ சார். இப்போ நம்ம ரோபோடெக் இல்லாம நம்ம இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ரோபோடெக் சிஸ்டத்தை பயன்படுத்திக்கங்க. ஸோ உடனடியாக வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் செல்வகுமார் சார். வணக்கம் சார். என்னோட பேர் செல்வகுமார். சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம். நான் இப்போ இருக்க திருப்பூர்ல இருக்கேன். ஒரு சிங்கர் டெய்லர் வேலை பார்த்தேன். சிங்கர் டெய்லர் வேலை பார்த்து வாழ்க்கையில முன்னேற முடியாதுக்காக ஒரு நெட்வொர்க் துறைக்கு வந்தேன். நெட்வொர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். எல்லாமே பினான்ஸ் கம்பெனி, ப்ராடக்ட் கம்பெனில வேலை பார்த்திருக்கேன். பட் ஏன் நான் ராயலுக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான்ல வந்து எங்கேயுமே ப்ராடக்ட்டை வந்து எங்களுக்கு கொண்டு போக கிடையாதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் டார்கெட் கிடையாது. இந்த மாசம் டார்கெட்டை முடிச்சா தான் உங்களுக்கு இவ்வளோ இன்கம் கிடையாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருமானம் வந்து இமிடியேட்டா கிடைக்குது. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மாசம் நான் ப்ரொமோஷன் முடிக்கிறேன். 15ஆம் தேதி ப்ரொமோஷன் முடிக்கிறேன்டா. இந்த 15ஆம் தேதி எனக்கு V4க்கான ப்ரொமோஷன் V4க்கான வந்து இன்கம் கிடைச்சது. ஆனா நான் மார்க்கெட்டிங்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நான் வந்து 15ஆம் தேதி முடிச்சேன்டா, எனக்கு 40 நாள் கழிச்சு தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்ப பாருங்க, அற்புதமான சிஸ்டம் இருக்குது. இப்ப நான் 21 வருஷம் கிடைக்காத ஒரு வருமானம் இப்ப ராயல்கி மூலமா கிடைச்சு இன்னைக்கு 15 மாசத்துல ஒரு V4 முடிச்சிருக்கேன். இன்னைக்கு மனநிறைவோட மகிழ்ச்சியா இருக்கேன். அதுக்கு வந்து ராயல்கி தான் காரணம். அதுக்கு முழு சப்போர்ட் கொடுத்தது வந்து நம்மளுடைய ரோபோடெக்ஸ் டீம். இந்த நேரத்தில் நன்றி சார். நன்றி சார். வேற ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? வேற குட் நியூஸ் சார். சீக்கிரமா வந்து V6 முடிக்க போறேன் சார். அவ்வளவுதானா? வேற குட் நியூஸ் இல்லையா சொல்றதுக்கு எதுவும்? வேற குட் நியூஸ் வந்து இருக்கு சார். சீக்கிரமா பண்ணிடலாம் சார். சரி, ரைட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் சரவணன் சார். சார் வணக்கம். நான் சேலத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நெருங்கிய நண்பர்களும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ட்ரேடிங் பண்ண வந்தேன். எனக்கு நெட்ஒர்க்னா எதுவுமே நாலேஜிங்க. நெட்ஒர்க் நாலேஜே கிடையாது. எந்த நெட்ஒர்க்கும் பண்ணதே கிடையாது. ட்ரேடிங் பண்ண வந்தேன். ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். அருமையாக ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருந்துச்சு. அருமையாக ப்ராஃபிட் கொடுக்குது. அருமையான சாஃப்ட்வேர் இருக்குன்னு என் நண்பர்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சேன். ரோபோடெக் வந்து என்ன பிசினஸ்லாம் பண்றேன், நெட்ஒர்க்காக பண்றேன்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லணும்னா அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரேடிங் லைன்ல தான் இருந்தேன். ட்ரேடிங் லைன் இருந்து பிசினஸ் எனக்கு இன்னொரு ஐடி போட்டு ரோபோடெக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நான் V4 இருக்கிறேன். இதுக்கு ரோபோடெக் தான் ரொம்ப நன்றி சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் லோகநாத் சார். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா மார்க்கெட்லேயும் போயிட்டு பணத்தை தொலைச்சி கடைசியாக ராயல்கி வாங்குறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட பணம் இருந்துச்சு. வாங்கி 6 மாதம் சும்மா தான் வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தது என்னோட லைஃபோட டர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோட கேபிட்டலே உருவாக்கி லைஃபையும் அதில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறேன். வாங்க எல்லாரும் சிஸ்டம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு.
ஜானி சிங் சார் மாதிரி எல்லாம் தனியாக அவங்க போக வேண்டியதில்லை. இங்கே மிகப்பெரிய படையே இருக்குது. நம்ம படைக்குள்ள உள்ள பூந்தோம்னா போது அடுத்து தூக்கிட்டு போய் எங்கே கொண்டு விடணுமோ அங்கே கொண்டு விட்டுருவாங்க. எல்லாரும் வாங்க, சேர்ந்து முன்னேறலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ரோக்ராமோட இன்னொரு ஒரு ஸ்டார் மிஸ்டர் கிஷோர் சார். வெல்கம் மிஸ்டர் கிஷோர் சார் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். வெல்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் அந்த வகையில் என்னை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்ட், சிபிஎஸ்சி நேஷனல் டாப்பர், டாப் எம்என்சி கம்பெனிஸில் அமெரிக்காவில் டாலர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பவும் வந்துட்டு இருக்கு. பட் ஆனாலும் ரோபோடெக் அண்ட் ராயல் கியூ எதற்காக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி பிளட் லைன்லேயே இருக்கு. நோலா ஸ்ட்ராட்டஜியில் மிஸ்டர் ஜானி சிங் சொன்னது போல இந்த ராயல் கியூல இந்த இன்ஸ்டன்ட் பே அவுட்டும் இந்த டூலோடைய ரெண்டாவது பக்கம், ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் ட்ரேடிங், இன்னொரு பக்கம் இந்த ரிவார்ட்ஸ். இந்த ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப அன்லிமிட்டடான ரிவார்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் வந்து V4 ஆயிருக்கேன் அப்படின்னா இந்த ஜாம்பவாங்களுக்கு நடுவில் யாரெல்லாம் நான் நெட்வொர்க்கா இருக்கீங்களோ என்ன ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். காரணம் வந்து எந்த ஒரு நெட்வொர்க்கிங் நாலேஜும் இல்லாம ஒரு ஆர்கானிக் நெட்வொர்க்கிங் ரோபோட்டிக் சிஸ்டம் உடைய சேர்ந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணி ஏறத்தாழ $14,600 விச் மீன்ஸ் 13 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துல நான் வந்து ஏர்ன் பண்ணிருக்கேன். ஸோ இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறம் சார்ந்த ஒரு தொழில 6,500க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கண்டினியூஸா எல்லா ட்ரெயினர்ஸ்களோட சேர்ந்து சர்வீஸ் கொடுத்தது மூலியமா. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது தெளிவு இருந்தா கண்டிப்பா உங்களை இன்வைட் பண்ண உங்களை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் 3 பேரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க V5 அப்படின்ற லெவலில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் V5 அண்ட் வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் V5 இருக்கக்கூடிய வேணு மீனா மேடம் அவரை இன்வைட் பண்ணுறேன். வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல தான் வந்து இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சினா என்னன்னே தெரியாது. ஆனால் என்னோட பணத்தை வந்து யாருக்கிட்டையும் கொடுக்காம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்மளோட வெபினார் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு வெபினாரை பார்த்து சிஸ்டம்குள்ளே வந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கேன். என்னோட பணத்தை இது வரைக்கும் ₹1 கூட லாஸ் பண்ணாம 42 லட்சம் வந்து சம்பாதிச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கறது மூலியமா, அறம் சார்ந்த வழி மூலியமா மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பணத்தையும் வேற யாருக்கிட்டையும் கொடுக்காம சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோபோடெக் இன்ஸ்டியூட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீனியர் வெல்த் கோச்சா இருந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வாங்க, உங்களுக்கும் வந்து நாங்க சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம், என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி, சொந்த ஊர் திண்டுக்கல். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவனா ஒரு 2வது வருமானத்துக்காக தான் அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்த பின்னாடி தான் ரெஃபரல் இன்கம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2 வருடத்துல இன்னைக்கு V5 இருக்குன்னா இது நம்ம இன்ஸ்டியூட்ல கொடுத்த ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் தான். இன்னைக்கு மாசம் ஒரு $2,000 சம்பாதிக்கிறோம்னா நம்ம எல்லாமே ரோபோட்டிக் எஜுகேஷன் கொடுத்த ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் தான். நீங்களும் வாங்க, கற்றுக் கொடுக்க நாங்க இருக்கோம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் சிவகுமார் சார். வணக்கங்க. சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம். நான் சென்னையில் இருக்கேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து ட்ரேடர். ஸோ ஒரு ட்ரேடிங்காக தான் இங்கே வந்து வந்தேன். ஆனால் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு நான் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 18 monthsல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இதுவரை ஒரு 40 லட்சம் ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு ராயல் கியூ, தேங்க்ஸ் டு ரோபோடெக். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட பேர் வந்துட்டு அன்புராஜ். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருடமா வந்துட்டு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் நான் எப்படி போனேன் அப்படின்னா, ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் வாங்குறதுக்காக போகும்போது அங்கே அந்த ஒரு கவர்ச்சியான ஒரு சொல் செயலற்ற வருமானம் அப்படின்ற ஒரு சொல்லால் ஈர்க்கப்பட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருடமா வந்து பார்த்தீங்கன்னா ராவா பகலமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை நம்பி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு அவங்கெல்லாம் மரண படுக்கையில் இருக்கும்போது என்னால் வேலை செய்ய முடியல ஒரு மகனா. அந்த நேரத்தில் நான் அவங்கள பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நான் 16 ஆண்டு காலமாக நான் வேலை செஞ்ச ஒரு பிஸ்னஸ்ல இருந்து எனக்கு வருமானம் வந்துச்சானா வரல. காரணம் என்ன அப்படின்னா, மாதம் நீங்கள் ஒரு டார்கெட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அது எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. அதனால வந்து நான் இனிமேல் யாருக்கிட்டையும் வந்துட்டு செயலற்ற வருமானம் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸுக்கு அழைக்க நான் விரும்பலை. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குல்ஃபி ஷாப் வச்சிருந்தேன். என்னோட நேரம் குல்ஃபி ஷாப்பில் நல்ல வருமானம் வந்திருந்தாலும் கோவிட் நேரத்தில் லாக்டவுனில் முதல்ல லாக் பண்ணது என்னோட கடை தான். ஏன்னா சிட்டியில் இருந்தது, கூலிங்கான ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது தான் முதல்ல லாக் பண்ணாங்க. அதை தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக லாக் பண்ண ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 47 லட்சம் ரூபா கடனில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் பல வருடங்களாக எனக்கு கடன் கொடுத்துட்டு இருந்த, நம்பிக்கையாக கடன் கொடுத்துட்டு இருந்தவங்க 1 வருடம் என்னால் கொடுக்க முடியலன்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட கேவலமாக பேசின சில வார்த்தைகளை இந்த உலகத்தை விட்டே போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து என் மனைவியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு எந்திரிச்சிட்டாங்க. நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவில் இருக்கும்போது எந்திரிச்சிட்டாங்க. அந்த ஒரு நல்ல நேரம், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ
ஒரு மோசமான கேவலமான வார்த்தைகள் ஒவ்வொரு நாள் சாப்பிடும்போது நினைக்கும் போது கூட அந்த சாப்பாடு இறங்காது. அந்த மாதிரி கடன் கொடுத்த சொந்தக்காரங்களே பேசின அந்த வார்த்தையால ரொம்ப மன உடைஞ்சிட்டேன். அந்த மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது இந்த ராயல் கியூ. ஆனா ராயல் கியூ நான் வரும்போது வந்து ட்ரேடிங்காக தான் நான் வந்தேன். ஆனா உள்ள வந்து ஆக்டிவேஷன் பண்ண 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு பின்னாடி இருக்க மார்க்கெட்டிங் பிளான் எனக்கு தெரியும். மார்க்கெட்டிங் பிளானை கேட்கும்போது ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. உண்மையா இது மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இருந்தாங்க. நான் என் வாழ்நாள் நான் எப்படிலாம் ஒரு கம்பெனி இருக்கணும்னு நினைச்சனோ, எப்படிலாம் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சனோ, உள்ள வரும்போது என்ன சொல்றோமோ அது லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு நினைச்சனோ, அதே மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஒரு நேர்மையின் உச்சமா இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் பிளான், அந்த கம்பெனி, இந்த பிசினஸ் வந்து ரொம்ப நேசிச்சேன். ராயல் கியூ நேசிச்சேன். இந்த 3 வருஷமா நான் இதை பண்ணிட்டு இருந்ததோட விளைவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்னோட எல்லா நிலைமையில இருந்தும் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ என்ன வருமானம் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். நான் இந்த வருமானத்திற்கு என்னோட முதலீடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ரோபோடெக்ல ஒரு முக்கியமான லீடருங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா நாங்க பயணித்தோட விளைவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ரோபோடெக்கோட டீம் ஸ்ட்ரென்த்தை நான் காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் ஜானி சிங்கோட டீம் ஸ்ட்ரென்த் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு, அண்ட் கரண்ட் டீம் ஸ்ட்ரென்த் என்னன்றது எங்களுக்கு தெரியும். 22,000 பேர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் 6,000 பேர் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் சேர்த்தா டீம்ல இது இல்லை, மொத்தம் எல்லாம் சேர்த்தா. இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டணும்னா, ஸோ டீம் மொத்தமா காமிக்கும். இதுதான் 6,500 பேர் இருக்கிறாங்க டோட்டலா. ஸோ கிட்டத்தட்ட வந்து யார் யார் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, V1 வந்துட்டு 6,169 பேர் இருக்காங்க. V2 வந்து பார்த்தீங்கன்னா 300 பேர் இருக்காங்க. V3 வந்து 49 பேர் இருக்காங்க. V4 வந்து 11 பேர் இருக்காங்க. V3 வந்துட்டு 3 பேர் இருக்காங்க. இன்னும் கண்டிப்பாக நான் 2025ல ஒரு 100 பேராவது ஆக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆக்க முடியுமோ கண்டிப்பா நான் ஆக்குவேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஸோ என்னோட வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெறும் 11,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த பிசினஸோட என்னோட இன்றைக்கு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா அலோவரா டோட்டலா இது வரைக்கும் நான் எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா $71,364 $71,364 வந்து நான் சம்பாரிச்சிருக்கேங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புல்ரன் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு புல்ரன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா அதுக்குள்ளேயே பாருங்க வருமானம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்ன வருமானம் ஏறி இருக்குன்றது நீங்க பார்த்துட்டே போகலாம். குரோத் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபென்டாஸ்டிக்கா நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து ஈஸியா நம்ம எல்லாம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இது ஒரே நாள்ல கிடைக்கலங்க. 3 வருஷ காலகட்டத்தில் கிடைச்சிச்சு. ஆனா 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சிஸ்டம் கிடையாது. நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் கிடையாது. இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இருக்கிறோம். ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு லைட் மைண்டட் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, லைட் மைண்டட் லீடர்ஸ் இருக்காங்க, கோர் டீம்ஸ் இருக்காங்க. இப்போ ஜெட் வேகத்துல பறக்கலாம். நான் 3 வருஷத்துல என்ன சாதிச்சனோ அதை சத்தியமா 1 வருஷத்துல சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓயாம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே கான்செப்டை நினைச்சு நேர்மையை மட்டுமே கடைபிடிச்சு தவம் மாதிரி இருந்து வருடம் ஃபுல்லா உழைச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேன் 2025 இந்த மாசம் நீங்க ஸ்டார். அதே 2025 இந்த மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிசினஸ்ல நம்ம போயிட்டு இந்த லெவல்ல நீங்க ரீச் ஆக முடியும்னா அதை பண்ணுங்க, தப்பு இல்லை, குட் லக். அண்ட் அப்படிலாம் இல்லைங்க, அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. இவ்வளோ குயிக்கா வந்து இந்த பிளாட்ஃபார்ம் தான் இருக்குன்னா இதை பண்ணணும். 24 மணி நேரம் நினைச்சா போதாது, 24 மணி நேரம் பண்ணணும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் பேக் மிஸ்டர் சந்திரகுமார் சார். எங்க இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை முடிச்சு வைக்கிறதுக்கு அவர் நான் வெல்கம் பண்றேன். தேங்க்யூ, வெல்கம் சார். அன்மியூட். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கைண்ட் ப்ரெசன்டேஷன். சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு சாரோட வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷனு. அதே மாதிரி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம இது வரைக்கும் சார் காமிப்பாரு அந்த இன்கம்லாம் ஜானி சிங் சாரோடது நம்ம வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தோம். நேர்ல வர வரைக்கும் யாருமே நம்ப முடியல. அவ்வளோ சர்ப்ரைஸா இருந்துச்சு இன்னைக்கு சாரோட பர்த்டே நாள்ல. இது அவருக்கும் இல்லாம எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப